वसुदेवस्तुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणोग्रशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपालनं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् मन्दारगन्धसंयुक्तं शारदासं चतुर्भुजं வருகிபிஞ்சாவசூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பாகவத புராணம் என்பது வியாச பகவானால் அனுகிரகிக்கப்பட்டு சுக்கராச்சாரியார் அந்த பாண்டவருடைய வம்சத்தில் வந்திருக்கக்கூடிய பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் என்றார் 7 நாட்களிலே. அந்த 7 நாட்களிலே ஆச்சரியமான உபதேசம். ஆனால் அதிலே 7 நாட்கள் முடிந்தவுடனே தட்சகன் என்ற பாம்பாடை கடிகொண்டு தனக்கு பிராணம் போகிறது என்பது தெரிகிறது. ஆனால் அந்த நிலை வரை அந்த சுக்கராச்சாரியர் அங்கு இல்லை. அவர் வந்தது, இவர் ஏதோ சிரமத்தில் இருந்திருக்கார், அவருக்கு நல்ல உபதேசங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு பண்ணி முடிச்ச உடனே அவர் கிளம்பி போயிட்டார். 7வது நாள் தக்ஷகன் என்கிற பாம்பு வந்து கடி புறப்படுது. பார்ப்போமே, இதெல்லாம் அவர் விற்கவே இல்லை. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, உபன்யாசகால் வந்து உபன்யாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் திருந்தினாரா இல்லையான்னு பார்க்கணும். ஆனா அதற்குண்டான பிரயத்தனத்தை எடுக்கணும். அதற்காக அங்கே இருக்கப்படாது. அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறபடியாலே அதை விட்டு இதுக்கு சொல்ல வந்த அந்த மாதிரி சுக்கராச்சாரியர் கிளம்பி போயிட்டார். அதிலே நேற்றைய காலட்சேபத்துல 5வது ஸ்கந்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் இன்னும் அது முடியலை. 5வது கந்தத்தை கடைசியில என்ன இருக்குன்னா 5வது ஸ்கந்த நரகத்தின் வர்ணனை. நரகம் எப்படிப்பட்டது, அது யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அங்க எப்படி வரா, எந்தெந்த பாபத்துக்கு என்னென்ன நரகங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்டது 5வது ஸ்கந்தத்தின் இறுதியில் சொல்லப்பட்டது. ஆனா நேற்றுக்கு 5வது ஸ்கந்தத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இருந்தாலும் அதுல ஒரு சரித்திரம், ஆச்சரியமான ஒரு சரித்திரத்தையும் பார்க்கணும் பூர்ணமாக. அதற்கு மேற்கொண்டு இப்ப 6வது ஸ்கந்தம் பார்க்கணும். 5வதுலேயே நரகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதன் பிறகு 6வது சரித்திரம் என்பது அஜாமினன் என்ற கதையை கொண்டு, அதாவது பாகவத புராணத்துல சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார். பூத்திய நாமசங்கீர்த்தன வைபவத்தை தெரிவிக்கிறார். இப்ப நரகத்தின் வர்ணனை பற்றி 5வது ஸ்கந்தத்தின் இறுதியிலே சொல்றாரு. நரகம் என்பது யாரும் பயப்பட வேண்டாம். எதுக்கு சொல்றேன்னா, யார் சாஸ்திரத்தின்படி, பெரியோர்களின்படி, சம்பிரதாயத்தின்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நரக பயம் என்பது தேவையில்லை, வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப நரகம் போக மாட்டோமான்னா, இந்த லோகமே நரகம். இந்த லோகத்திலே நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த அனுபவமே போறோம். இனிமே அடுத்த சரீரம் என்பது அப்ராகிருதமான திருமேனி தான் இருக்குமே தவிர பிராகிருதமான திருமேனி இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு அங்க கேட்போம். இப்ப நரகம், இந்த நரகத்துல 21 நரகங்கள் சொல்லியிருக்கு. 22 கூட சொல்லுவாங்க. 21 நரகங்கள், 22 நரகங்கள் சொல்றா. இத்தனை நரகத்தையும் கேட்டுட்டு பரீட்சத்துக்கு பயம் வந்து, ஓ நரகங்கள் இத்தனை இருக்கா, பயம் வந்துருது. அதற்கு மேல 6வது ஸ்கந்தம் வந்தது. 6வது ஸ்கந்தம் வந்தோடனே நரகத்தை சொல்லி பயப்படுத்தினேன், அங்கிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஏதாவது வழி சொல்லலாமே அப்படின்னு சொல்லி பரீட்சித்து கேட்கனா. அதற்காக தான் சுக்கராச்சாரியார் அஜாமிரனுடைய சரித்திரத்தை எடுத்து அதிலிருந்து நாமசங்கீர்த்தனுடைய வைபவம் என்ன, அந்த நாமசங்கீர்த்தனம் இருந்தாலே நரக பயத்தை தவிர்த்து விடலாம், நரகத்தினுடைய பயமே வராது அப்படின்னு. ஏன்னா யமபடர்கள் நம்மை நலிய மாட்டார்கள், காவலில் புடனை வைத்து கடிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துளி தருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே மூவுல உண்டு விழுந்த முதல்வர் நின்னாமும் கற்று தெரிவிக்கிறார் இல்லையா. அதனால
அந்த திருநாம சங்கீர்த்தனை பண்ணாலே யமபயர்களுடைய பயம் நமக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்ல, நம் நாவில் நாமங்கள் திகழ வேண்டும்னா உயர்ந்த சரித்திரத்தை கேட்கணும். அந்த சரித்திரத்தை கேட்டோம்னு அஜாமிலின் சரித்திரம், அந்த சரித்திரத்தை கேட்டோம்னா நமக்கு நாமசங்கீர்த்தன வைபவம் பூர்ணமா தெரியும். அது பின்னாடிதான் பார்க்கப்படும். இப்ப முதல்ல நரகம்னா என்ன, நரகத்தை பத்தி சுருக்கமா சொல்றேன். ஏன்னா நமக்கு அது வேண்டாமா சுவாமின்னா வேணும். ஏன்னா என்னைக்குமே ஒரு தவறான இடம் போகிறதுனால அதனால என்னென்ன பயன்கள் விளைவுகள் வரப்போறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அந்த தவறான இடத்துக்கோ தவறான செயலையோ நம்ம செய்யாம இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால அது சொல்லணும். அப்ப தெரியும் இல்லையா? அப்ப நரகத்தை சொல்லப்பட்ட அந்த இதெல்லாம் சுருக்கமா பார்க்கணும். ஏன்னா நரகம் நமக்கு புதுசு கிடையாது. இந்த புதுசு ஏன்னா இந்த லோகத்துல நம்ம நன்னா வாழலன்னா அதுவே நரகத்தான். சுவாமி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சுவாமி, அவா வரா இவா வரா இவா வரா அப்படி சொல்லிட்டு காரணம். அப்ப நாம எங்கெங்கயோ போய் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அப்படின்னா நரகம் தானே பாருங்க. நம்ம நரகம்ன்றது நகரம்னு ஒரு சப்தம், நரகம்னு ஒரு சப்தம். நகரம் அந்த ககாரம் போய் ரகாரம் முன்னாடி வந்துட்டா நரகம். நகரமா நரகமானா நரகம்தான் சுவாமி. அப்ப அதை மாறுறது நாம். ஆகையால தனித்து நரகத்துக்கு போக வேண்டாம். இந்த நகரமே நரகமாகவும் ஆகலாம். இந்த நகரமே நரகமாக ஆகலாம். அப்ப தனித்து போகணுமா? தேவையில்லை. இந்த சம்சாரமே நரகம். ஏன் சுவாமின்னா நல்ல வாழ்க்கை வாழாமல் போயிட்டோம்னா இந்த சம்சாரமே நரகம். நல்ல வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா இந்த சம்சாரம் நரகமாகாது, அதுவே சொர்க்கமாக இருக்கும். நல்ல வாழ்க்கைன்னு என்ன சுவாமி? சாஸ்திரம் சொன்னபடி வாழ்வது, பெரியோர்கள் சொன்னபடி வாழ்வது, சம்பிரதாயத்தின்படி வாழ்வது, ஆத்ம உஜ்ஜீவனத்திற்காக வாழ்வது. அப்பனா எதுவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத, எதுவும் வரும். ஆனா அது வந்தாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கு தெரியாத அளவுக்கு நாம் சாஸ்திரத்துப்படி இருந்தோம்னா அது தெரியவே தெரியாது. அந்த பாதிப்பு நமக்கு தெரியாது. ஆக இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நேற்றைய காலட்சேபத்துல நிறைய பார்த்துக்கணும். 7 தீபங்கள் இந்த பூமண்டலத்துல பிரிச்சாரணும் எப்படி முதல்ல அதை பார்த்துட்டு சொல்ற. அப்படி இருக்கிற அதாவது பிரியவிரதனுடைய 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுக்கு அதுல 3 பிள்ளைகளுக்கு ராஜ்ய பரிபாலம் தேவையில்லைன்னு சொல்லிட்டா, அவர்கள் அதில் ஆசை இல்லைன்னு சொல்லிட்டா. அதற்கு மேல் 7 பிள்ளைகளை அவர் பிரிக்கிறார். 7 தீபங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு கடல் சூழ்ந்திருக்க நிதி பார்த்தோம்னோ, உப்பு கடல், தயிர் கடல், கல்லுக்கடல், நெய் கடல், அதுவரை இருக்கக்கூடிய சுத்தோர்கம் என்று சொல்லக்கூடிய தூய கடல், இதெல்லாம் பார்த்தோம்னோ. அப்ப ஒவ்வொரு தீபத்தையும் ஒவ்வொரு கடல் சூழ்ந்திருக்கு. அதுல நடு தீபம் தான் ஜம்பூ தீபம். அந்த ஜம்பூ தீபம் தான் நடு தீபம். அந்த நடு தீபமான ஜம்பூ தீபத்தை 9 வருஷங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தீபத்தையும் ஒவ்வொரு கடல் சூழ்ந்திருக்கு. ஒவ்வொரு கடல் சூழ்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கச்சு 9 வருஷங்களாக பிரிக்கப்பட்டது ஜம்பூ தீபம். அதுல நாம் பாரத வருஷத்துல இருக்கோம். அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்ல, இடதுல இருந்து வலது வரை எப்படி பிரித்தார் நன்னா பார்த்துக்கோ. இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வரை எப்படி பிரித்தாரு பார்த்தோம். ஏன்னா அந்த பூகோள வர்ணனை இருக்கணும். அந்த பூகோள மொத்த அண்டகடாகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போகணும். 7 14 லோகங்கள் கூட ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்துக்கு ஒரு பிரம்மா, அதை போல ஆயிரக்கணக்கான அண்டகடாகம் உண்டுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கச்சது இப்ப 7 தீபங்கள் இருக்கு இல்லையா? அண்டகடாகத்துக்கு 14 லோகங்கள், கீழே 7 லோகங்கள், மேல 7 லோகங்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப சிறியதுன்னு நினைக்க வேண்டாம், மிகப்பெரியது. ஒவ்வொன்றும் மிகப்பெரியது. ஒவ்வொரு லோகத்துக்கும் இடைவெளி நிறைய இருக்கு. எவ்வளவு இடைவெளினா கேப். அந்த இடைவெளி எவ்வளவு இருக்குன்னா அவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கு. நடுவுல இருக்கிறது பூலோகம். அந்த பூலோகத்துல இருந்து பூகு, புவகா, சுவகா, மககா, ஜனபா, சத்தியம், இது 7 லோகங்கள். இந்த 7 லோகம் சேர்த்து சத்தியமே சத்தியலோகம். 7வது லோகம் சத்தியலோகம். சத்தியலோகத்து தான் பிரம்மா இருக்கார்.
அங்கிருந்து. அப்ப சத்தியலோகத்தில் தாண்டின பிறகு சப்த ஆபரணம், சப்த ஆபரணம் இருக்கு இல்லையா, சப்தாவரணம் கோயில் எல்லாம் பண்றா பாருங்க, சப்த ஆபரணங்கள், சப்த ஆபரணங்கள் வருது. அப்பனா ஆபரணங்கள் 7 மூடிகள், சத்தியலோகத்தை தாண்டின 7 மூடிகள், மொத்த பூலோகத்தையும் சுற்றி ஒரு மூடி, அதை சுற்றி இன்னொரு மூடி, அதை சுற்றி இன்னொரு மூடி, அதை சுற்றி இன்னொரு மூடி, இந்த மாதிரி 7 மூடிகள். அப்ப பூலோகத்தில் பூமியை சுற்றி மேலே 4 சூழ்ந்து இருக்கும். என்ன 4 சுவாமி? பிருத்திவிதான் பூலோகம், அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இந்த 4மே இந்த பூலோகத்துக்கு மேலே நல்லா சூழ்ந்துட்டு இருக்கும். அப்ப சூழ்ந்துட்டு இருக்கச்சே அப்பு தண்ணீர், அப்பு என்பது தண்ணீர், தேஜஸ் என்பது நெருப்பு, வாயு என்பது காத்து, ஆகாசம் என்பது இடைவெளி. இது ஒவ்வொன்றும் மொத்த பூலோகத்தை போல 10 மடங்கு பெருசா இருக்கும். ஒவ்வொன்றும் 10 மடங்கு பெருசா இருக்கும். அப்ப இந்த பூலோகத்தை தாண்டி முதல்ல அப்பு, அப்பு எப்படி இருக்குன்னா அந்த பிரியத்துக்காக, அதாவது அண்டகடாகம் 14 லோகங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீர், அதை சுற்றி இருக்கக்கூடியது தண்ணீர். முதல்ல அண்டகடாகம் 14 லோகங்களை தாண்டி அதை விட 10 மடங்கு பெருசா இருக்கும். அண்டகடாகங்கள் எவ்வளவு பெரியதோ அதை விட 10 மடங்கு பெரியதாக இருக்கிறது தண்ணீர். அந்த தண்ணீர் பூர்ணமா சுற்றி இருக்கும். அதை விட 10 மடங்கு பெரியது நெருப்பு, பிருத்திவி, அப்பு, தேஜஸ். தேஜஸ் என்று சொல்லக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பு தண்ணீரை விட 10 மடங்கு பெருசா இருக்கும். அதை சுற்றி இன்னொரு 10 மடங்கு பெருசா இருக்கக்கூடியது காற்று, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு. வாயு என்று சொல்லக்கூடிய காற்று அப்ப நெருப்பை தாண்டி அதை விட 10 மடங்கு. அப்படின்னா ஒவ்வொரு எப்படி இருக்கும் பார்த்துக்கோ. அண்டகடாகம் 14 லோகங்கள், அந்த 14 லோகங்களை தாண்டி அதை விட 10 மடங்கு பெரியதா இருக்கக்கூடியது தண்ணீர், அது அந்த தண்ணீரை காட்டிலும் 10 மடங்கு பெரியதா இருக்கக்கூடியது நெருப்பு, அந்த நெருப்பை விட 10 மடங்கு பெரியதா இருக்கக்கூடியது வாயு, அந்த வாயு விட பெரியதாக இருக்கக்கூடியது என்னது? ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இடைவெளி, இடைவெளி. ஆகா, இது ஒவ்வொன்றும் 10 மடங்கு பெரியது. அதற்கு மேலே மகான் இருக்கும், அதற்கு மேலே அகங்காரம் இருக்கும். இது ஒவ்வொன்றும் 10 மடங்கு பெரியது. அப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? அண்டகடாகம் என்ன இருக்கோ அவ்வளவுதான் நினைக்கிறோம். அண்டகடாகமே ஒவ்வொரு, இப்ப பாதாளோகம் தொடங்கி பிரம்மா வரைக்கும் ஒரு அண்டகடாகம், அந்த அண்டகடாகங்களை காட்டிலும் 10 மடங்கு பெரியது. அந்த அண்டகடாகங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி, அந்த இடைவெளி தான் தண்ணீர். அந்த தண்ணீர் அண்டகடாகத்தை காட்டிலும் 10 மடங்கு பெரியது. அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்திற்கு இருக்கணும், அதை காட்டிலும் 10 மடங்கு பெரியது நெருப்பு, பிருத்திவி, அப்பு, தேஜஸ். அதை காட்டிலும் 10 மடங்கு பெரியது வாயு என்று சொல்லக்கூடிய காத்து, அதை காட்டிலும் 10 மடங்கு பெரியது இடைவெளி என்று சொல்லக்கூடிய ஆகாசம். அப்ப இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதற்கு மேலே இன்னும் 10 மடங்கு பெரியது மகான், அதற்கு மேலே இன்னும் 10 மடங்கு பெரியது என்னது இருக்கு? மகானுக்கு அப்புறம் அகங்காரம், அது மேல 10 மடங்கு பெரியது என்னது? மிகப்பெரியதும் பெரிய மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதி. அப்ப இதைத்தான் ஆழ்வார் சொல்றாரு, சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் ஆள். இந்த மூலப்பிரகிருதிக்கு பெரிய வியாக்கியானம் பண்றாரு. ஏன்னா அது எவ்வளவு பெருசு தெரியுமா? ஏன்னா எப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப பெரியது, முடிவில்லாத பெரும் பால், சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும்பால், முடிவில்லாத பெரும்பால். ஆச்சரியமான கருத்து தெரிவிக்கிறார். சாமானியமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அண்டகடாகம் இருக்கணும், அந்த அண்டகடாகத்துக்கு மேல எத்தனை கோள்கள்லாம் இருக்கு, அந்த கோள்கள்லாம் எவ்வளவு பெரியது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னும் அவளை என்ன சொல்றேன்னா, இன்னும் லட்சக்கணக்கான கோள்கள் இருக்கு, எங்களுக்கு தெரியலன்ற. இப்ப அவ சந்திரகுலத்துக்கு அனுப்பிச்சு இதுக்கால செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறா, ஆனா அனுப்பியிருந்தா கூட அவளை என்ன சொல்றான்னா, பிரகிருதி என்பது திறந்த வெளி, அது ஆகாசமா இருக்கும், திறந்த வெளியா இருக்கும். அந்த திறந்த வெளி எப்படின்னா,
அது எத்தனை பரிமாணத்தோடு சொல்றா பாருங்க ஆழ்வார். 5 பரிமாணத்தோடு சொல்றார். சாமான்யமா பரிமாணம்னா என்னது? பரமானம்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டா இருக்கும். கீழ்பக்கம் மேல் பக்கம் இருக்கும், அல்லது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும். அப்படிதான் பரிமாணம் சொல்லுவார். இப்ப முப்பரி பரிமாணம் ஒண்ணு வந்துட்டு கண்ணாடி போட்டுண்டா முப்பரி பரிமாணம் வந்து இல்லையா, அது வந்திருக்கு. ஆனா இப்ப ஆழ்வார் சொல்றது என்னன்னா அந்த மாதிரி இல்லை. இப்ப இந்த பரிமாணத்தை 2 பரிமாணத்தை நம்ம கண்கூடா பார்க்கலாம். முப்பரி பரிமாணத்தை நம்ம கண்ணாடி போட்டுன்னு தான் பார்க்க முடியும். ஆனா ஆழ்வார் சொல்றதுன்னா இந்த முப்பரி பரிமாணத்தை காட்டும் இன்னும் மேம்பட்ட 5 பரிமாணத்தை சொல்றாரு. சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரும்பாள். அப்ப 5 பரிமாணம் சொல்றாரு ஆழ்வார். சூழ்ந்து இருக்கும், ஆழ்ந்து இருக்கும், உயர்ந்து இருக்கும், அகர்ந்து இருக்கும், எவ்வளவு பெரியது என்று சொல்ல முடியாத அளவுக்கு மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரியது. இப்ப இது எதுக்கு இந்த கணக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நேற்றுக்கு பூகோளத்தை பத்தி பார்த்துட்டு போனோம், அது ஒண்ணும் முடியலையே. கொஞ்சம் கடைசியில தானே இருக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக அண்டகடாகங்கள், அண்டகடாகத்துக்கு மேலே சப்த ஆவரணங்கள், அந்த சப்த ஆவரணத்துக்கு மேலே என்ன இருக்கு? ஒவ்வொன்று பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அத பிருத்திவி இங்க இருக்கு. அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் ஒவ்வொன்றும் 10 மடங்காக சென்று கொண்டு அதற்கு மேல மகான், அகங்காரம், அதே போல மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி தான் சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து அந்த முடிவில் பெரும்பாடுன்னு சொன்னார். அதையெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் விரஜா நதி வரும். அதெல்லாம் சுவாமி என்னைக்கு போலாமா? எவ்வளவு தூரம்னு நமக்கே தெரியாது. அவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்ப நம்ம மோட்சம் போறதுன்னா அவ்வளவு தூரம் கடந்து போகணும்னா கிட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆகுமானா அடுத்த க்ஷணமே போறோம். இதெல்லாம் நம்ம அர்ச்சராதி கிரந்தத்துல பூர்ணமா பார்த்திருக்கோம் எப்படி போறோம்னு. சரி, இப்ப இந்த சூழ்ந்து அகழ்ந்து ஆண்டு இந்த முடிவில் பெரும்பாள் என்று சொல்லக்கூடிய அந்த மூல பிரகிருதியை தாண்டதுக்கு அப்புறம் தான் விரஜாநதி. விரஜாநதியில குளிச்சாடிச்சுன்னா, தீர்த்தமாடியாச்சுன்னா, அதன் பிறகு அந்த பக்கம் போயாச்சுன்னா அதன் பிறகு இருக்கத்தான் ஸ்ரீவைகுண்டம். விரஜாநதி தான் ஸ்ரீவைகுண்டம். நித்திய விபூதிக்கும் நீலா விபூதிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம். அதுதான் பிரிக்கிறது. நித்திய விபூதியையும் நீலா விபூதியும் பிரிக்கக்கூடிய இடம் எதுனா விரஜாநதி. விரஜாநதிக்கு இந்த பக்கம் நீலா விபூதி, விரஜாநதிக்கு அந்த பக்கம் நித்திய விபூதி. அப்ப விரஜாநதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய லீலாபூதி அடியும் மறுபடியும் பிறக்கும். இது லீலா விபூதிக்கு. ஆனா விரஜைக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் என்பது நித்திய விபூதி. அது பிறப்பு உண்டா அழிவு உண்டான எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறப்பும் கிடையாது. எப்பவும் சதாசத் பஸ்யந்தி சூரியகா என்று சொல்லக்கூடிய எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அப்ப லீலா விபூதிக்குத்தான் என்ன பேரு? அந்த லீலா விபூதி விளையாட்டுக்குரிய இடம், பகவானுடைய விளையாட்டுக்குரிய இடம். அதான் லீலைன்னு போட்டுக்க. விளையாட்டுக்குரிய இடம் மட்டுமல்ல, அங்க இத்தனை நிலை வந்துருச்சுனாலே அது பிரளயம் வந்துடும். அப்ப அழியறது, மறுபடியும் பறக்கிறது, இந்த நிலை உண்டு. ஆனா அங்க இருக்கக்கூடிய விபூதிக்கு நித்திய விபூதி வேறு. அது எவ்வளவு பெரிய சுவாமி! லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்னா, திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபா பூப்த உதை புருஷகா பாதோஸ்யேகா பவாத்மனகா தத்தோ விஷ்ணம் வியக்ராமது சாசனானசனே அபி திரிபாதஸ்யா அமிர்தம் திவின்னு தெரிவிக்கிறாரியா. அதாவது 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகம் எத்தனை தூரம் தெரியுமா? 50 கோடி யோஜனை தூரம். அந்த பாதாள லோகம் தொடங்கி அதற்கு மேற்கொண்டு பிரம்ம சத்தியலோகம் பரியந்தம் இருக்கக்கூடிய தூரம் என்னன்னா 50 கோடி. அதாவது 50 கோடி யோஜனை. 50 கோடி யோஜனை தூரம்னா என்னன்னா ஒரு யோஜனைன்றது 10 மைல். அப்ப 500 கோடி மைல் தூரம் எது? பாதாள லோகம் தொடங்கி அதே பிரம்மலோகம் பரியந்தம் இதுதான் இருக்குது. 500 கோடி மைல். அதன் பிறகு அதை விட 10 மடங்கு என்னது? அதை விட 10 மடங்கு, அதை விட 10 மடங்கு, அதை விட 10 மடங்குன்னு 7 ஆவரணங்கள், சப்தாவரணம் சொல்றாரு. 7 ஆவரணங்கள் மூடி. ஆக இதெல்லாம் சேர்ந்தது மொத்தம் ஒரு அண்டம். இதெல்லாம் சேர்ந்தது மொத்தம் ஒரு அண்டம். இத போல
நூறான அண்டங்கள் இருக்கு, ஒரு அண்டம் இல்லை. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், பிரம்மா ஒருத்தர் கிடையாது, சிவன் ஒருத்தர் கிடையாது, ருத்ரன் ஒருத்தர் கிடையாது, இந்திரன் ஒருத்தர் கிடையாது. இது நிறைய பேர் இருக்கா. ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா உண்டு, ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒவ்வொரு இந்திரன் உண்டு, ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒவ்வொரு ருத்ரன் உண்டு. எதுக்கு சொல்ற, ஆனா எல்லா அண்டகடாகத்துக்கும் ஒரே ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்ப ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ரீமன் நாராயணன் இருக்கான்னு சொல்லாதீங்க. ஒரே பகவான் தான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே அப்ப 100 கோடி அண்டகடாகம் மிதந்துட்டு சொல்றா இல்லையா, இதெல்லாம் அறிவியல்காரர்கள் ஒத்துக்கிறார். அவரை நாங்க கண்டுபிடிக்காத விண்கோள்கள் எத்தனையோ இருக்குன்னார். விண்கோள் ஏன்னா இந்த பிரபஞ்சம் தொடங்கி இருக்குமோ, என்னைக்கோ ஒரு நாள் தொடங்கி இருக்குமோ. ஏன்னா இது லீலா விபூதி தானே, நிச்சய விபூதி கிடையாது. லீலா விபூதினா தொடங்கின நாள் கிடையாது, முடிக்கும் நாள் கிடையாது. நிச்சய விபூதினா தொடங்கின நாள் உண்டு. அந்த தொடங்கி இருப்பானோ, அந்த தொடங்கின போது ஒரு சில நட்சத்திரங்களா இல்லையா, அதோடைய நட்சத்திரத்துடைய ஒளி, அவருடைய பிரகாசம் இருக்கணும். அந்த பிரகாசம் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் நம்ம அடையலையா. அந்த ஒளி இருக்கிற நட்சத்திரத்தின் ஒளி, அந்த ஒளியானது பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் நம்மளை அடையலைன்னா என்ன அர்த்தம்னா, அவ்வளவு தூரத்துல இருக்கு இது. ஒவ்வொரு அண்டகடாகங்களும், அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஆவரண சக்தங்கள், அதற்கு மேல் இருக்கக்கூடிய ஆகாசம், வாயு, பிருத்திவி, தேஜஸ், இதெல்லாம் இருக்கக்கூடிய எல்லாமே 10 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடியது. இதை அறிவியல்காரர் ஒத்துக்கிறார். ஏன்னா அந்த நட்சத்திரத்தின் ஒளியை இன்னும் நம்ம நோக்கு வரவே இல்லைன்னா என்ன தெரியுது, அவ்வளவு தூரத்துல இருக்கு. ஒளியினுடைய வேகம் என்ன தெரியுமோ, அப்படி ஒரு கணத்துல அவ்வளவு வேகத்துல போறது. அவ்வளவு வேகத்துல ஒளியினுடைய வேகம் இருக்கும்போது இன்னும் நம்மள அடையலைன்னா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு ஒண்ணுமில்லை. காத்தார சூரியனை பார்க்கணும், சூரியனை பார்த்த உடனே எத்தனை ஒளி நம்ம மேல பிரகாசமா தெரியறதோ. அப்ப நட்சத்திரத்துக்கு கிளம்பி ஒளி இதுவரையிலும் நம்ம அடையவே இல்லைன்னா அப்ப அது எத்தனை தூரத்துல இருக்குன்னு பாத்துக்கோ. அத்தனை தூரத்துல இருக்கு. ஆக ஒண்ணுமில்லை, ஆகாச மார்க்கத்தை மத்த அறிஞ்சு கொண்டா நம்மால் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆகாசத்தை பாக்குறோம், நட்சத்திரம் பாக்குறோம், அவ்வளவுதான் நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. நம்ம கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ அண்டகடாகங்கள் இருக்கு. ஒண்ணுமில்லை, இந்த ஒரு அண்டகடாகத்திலே இந்த பூமியில நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த பூமியில இருக்க செய்து அதிகமா போனா 33,000 மைல்கள் இருக்கும், இல்ல 35,000 மைல். ஒரு ஆகாய விமானத்தை நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சோம்னா 35,000 மைல் தான் ரவுண்ட் அடிக்க முடியும், அது மேல போக முடியாது. ஆனா இத போல 10 மடங்கு எவ்வளவு பெரிய விருத்தனா இருக்கு இல்லையா, தெரியலையா? அப்ப இவ்வளவு பெரிய மொத்த அண்டகடாகம் சேர்த்து ஒரு கால் பங்கு. ஏன் சொல்றேன்னா, நிச்சய விபூதி எவ்வளவு பெருசு சுவாமி, லீலா விபூதி எவ்வளவு பெருசுன்னா, நிச்சய விபூதி ஒரு மடங்கு வச்சுட்டா அதுல இருந்து 1/4 மடங்கு தான் எது, லீலா விபூதி. அப்பனா நித்திய விபூதி 3/4 மடங்கு, லீலா விபூதி 1/4 மடங்கு. திரிபாதஸ்யாம் அமிர்தம் திடீர்னு தெரிவிக்கிறார். அப்ப 14 லோகங்கள் கொண்டு ஒரு அண்டகடாகம், அந்த மாதிரி 1000 அண்டகடாகங்கள் இருக்கு. அத்தனை அண்டகடாகங்கள் சேர்த்து 1/4 பங்கு தான். அப்ப நித்திய விபூதி 3/4 பங்கு. அதுதான் சாஸ்திரம் சொல்லுது, திரிபாதஸ்யாம் அமிர்தம் திவி, திரிபாதஸ்யாம். ஆக இத 3 மடங்கு பெரியது. இந்த லீலா விபூதியை காட்டிலும் 3 மடங்கு பெரிய சீவை கொண்டம். அப்ப நித்திய விபூதி பெருமாள் உபய விபூதிக்கு நாதனாக இருக்கிறார் இல்லையா? அதனால்தான் நம்ம அடிக்கடி சொல்றோமோ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. அகிலாண்ட, இது அநேகமா திருவேங்குடமடியான் விஷயத்துல இது சொல்லுவா. திருவேங்கடமடியான் விஷயத்துல அங்கங்க காலட்சம் பண்ணுவா, அவளுக்கு விருதுகள்லாம் சொல்லுவா. அந்த பெருமாள் ஏற்றச்சே அவ கொண்டாட்டம் சொல்லுவாருனோ, அந்த கொண்டாட்டம் சொல்றச்சே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகான்னு தெரிவிக்கிறார். ஏன் நம்பெருமாள் கொண்டு கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள் கொண்டாட்டம் சொல்றச்சே சொல்லுவா, கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், முன்னிலும் பெண்ணழகிய பெருமாள், இதெல்லாம் சொல்றா இல்லையா? அதுல இந்த பெருமாளுக்கு என்ன பேரு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை அந்த கடாகங்கள் உண்டோ அத்தனைக்கு நாயகன் பகவான், அத்தனைக்கும் நாயகன் பகவான். இது இத்தனையும் தன்னுடைய வசத்துக்குட்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப
நீங்க அண்டகடாகம்னு சொன்னீங்க சுவாமி, இந்த மாதிரி அண்டகடை இப்ப நம்ம பூலோகத்துல இருக்க போனோம், இதே மாதிரி இன்னொரு அண்டகடாகத்துல பூலோகம் இருக்குன்னு இருக்கு. 17 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டகடாகம் சொன்னோம். அந்த மாதிரி ஆயிரமான அண்டகடாக்கள் இருக்கு. இப்ப நாம இங்க இருக்கோம், நம்மளுக்கு தகுந்தாப்புல இன்னொரு பூமியும் உண்டு, அதுவும் உண்டு. அங்கேயும் மனுஷா இருக்கா, அங்க எப்படி சுவாமி இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கும். அங்க எப்படி இருக்கணும்? அவ்வளவுதான் இருக்கணும். அப்ப அகிலாண்ட கோடு பிரம்மாண்ட் நாயகன் தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப எத்தனை அண்டகடாகம் உண்டோ அத்தனை பேருக்கு நாயகன் அது. ஆனால் நாம என்ன பண்றோம்னா, 2 விபூதி பெருமாவுடைய சொத்தின் இருக்க செய்த அதுல இந்த நீலா விபூதி 1/4 மடங்கு 1/4 பங்கு, நிச்சய விபூதி 3/4 பங்கு. அதுல பெரிய பெரிய அண்டம் இருக்க, அதுல ஒரு அண்டம். இப்ப நம்ம என்ன எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. நாம எங்க இருக்குன்னு பாத்துங்க. பகவான் எங்க இருக்கா பாருங்க. இத்தனை ஆயிரமான அண்டங்களுக்கு பகவான் நிர்வாககன். இது லீலா விபூதி. நித்திய விபூதிக்கு நிர்வாககன், உபவிபூதிநாதன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படின்னு இருக்கச்சே அவர் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம எங்க இருக்கோம், அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம என்னமோ அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாம எதிர பெரிய பெரிய அண்டகடாகங்கள். அந்த அண்டகடாகத்துல நாம் இருக்கக்கூடியது ஒரு அண்டம். அதுலயோ எத்தனையோ லோகங்கள் இருக்கு. இந்த அண்டகடாகத்துக்குள்ளே எத்தனையோ லோகங்கள் இருக்கணும். அந்த லோகத்துக்குள்ள பூலோகம் ஒண்ணு. அந்த பூலோகத்திலேயே 9 வருஷங்கள். அந்த 9 வருஷங்கள் அதுல ஒரு வருஷத்துல நாம இருக்கோம். அந்த அந்த ஒரு வருஷத்துலயும் 7 தீபங்கள். அந்த 7 தீபத்துல ஒரு தீபத்துல நாம இருக்கோம். அதுலயும் 9 வருஷங்கள். அதுல எத்தனையோ கண்டங்கள். அதுல நாம் ஒரு கண்டத்துல இருக்கோம். பாரத வருஷே பரத கண்டேன்னு சொல்றவனும் அப்ப அது ஒரு கண்டத்துல இருக்கும். அதுலயும் எத்தனையோ தேசங்கள் இருக்கு. அந்த தேசத்துல நாம என்ன பண்றோம்? பாரத தேசத்துல இருக்கோம். அந்த பாரத தேசத்துல எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. அதுல ஒரு மாநிலமான தமிழகத்துல இருக்கும். அதுல எத்தனையோ மாகாணங்கள் இருக்கு. அதுல ஓர் மாகாணமான சென்னை மாநகரத்துல இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அதுக்குள்ள எத்தனையோ நகர்கள் இருக்கு. அதுல ஒரு நகர்ல இருக்கும். அதுல எத்தனையோ வீதிகள் இருக்கு. அந்த வீதியில ஒரு வீதியில இருக்கும். அதுல எத்தனையோ கட்டடங்கள் இருக்கு. அந்த கட்டடத்துல ஒரு கட்டடத்துல இருக்கும். அந்த கட்டடத்துக்குள்ளே எத்தனையோ சதுர அடிகள் இருக்கு. அந்த சதுர அடிக்குள்ளே நாம 2 அடிக்கு 2 அடிக்குள்ள உட்கார்ந்துட்டு என்ன பேசுறோம்? சுவாமி பகவானா அவர் இருக்காரா? நான் தான் சுவாமி என்ன நடத்துறேன், இந்த வார்த்தை நம்ம பேசுறோம். அவருக்கு இருக்கக்கூடிய வைபவம் என்ன? 14 லோகங்கள் கொண்டது அண்டகடாகம். ஆயிரமான அண்டகடாகங்கள் உண்டு. அதுக்கெல்லாம் நிர்வாககன் பகவான். அது மட்டும் இல்ல, இது லீலா விபூதி. நிச்சய விபூதி இதை காட்டிலும் மும்மடங்கு பெரியது. திரிபாதஸ்யாமிர்தம் திரி மும்மடங்கு பெரியது. மும்மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய அதற்கு நிர்வாககன் உபய விபூதி நாதன் சொல்ற போனோ. அப்படிப்பட்ட உபயூதி நாதனை நம்ம என்ன பண்றோம்? என்ன சுவாமி சர்வேசன் அவர் என்ன சுவாமி நான் தான் நடத்துறேன், நான் தான் பண்றேன்னு சொல்ல போனோம். அப்ப அந்த கட்டத்துல எத்தனை சதுரோடு நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த சர்வேஸ்வரன் தான் உலகத்தை நடத்தணுமா? அவனை பார்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம். அவர் என்ன சுவாமி பண்றாரு? ராமர் என்ன இன்ஜினியர் படிச்சான்னு கேட்கிறாரு. ராமர் என்ன இன்ஜினியர் படிச்சான்னு கேட்கிறாரு. இப்ப கல்லணை கட்டியிருக்காரணும் பின்னாடி அந்த கரிகால சோழன் கட்டிட பட்டினா அவர் என்ன இன்ஜினியர் படிச்சாரா? எந்த யூனிவர்சிட்டி இன்ஜினியர் படிச்சார் அவரு? கேள்வி கேட்டுட்டே வராங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா பகவானுடைய நிலை தெரியாம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கு தெரியலையா? ஆக இங்க நம்ம உட்கார்ந்து சொல்வது சர்வேஸ்வரன் தான் உலகத்தை நடத்துறானா? நான் எங்க 2 அடிக்கு 2 அடி உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுல உட்கார்ந்து இந்த வார்த்தை பேசுறோம். அவனை பார்த்து கேள்வி கேட்கிறோம். நிச்சயமாக இவன் முக்தி அடைவதற்கு அது வழியே கிடையாது. இவன் முக்தி அடைகிறவன்னா எங்கேயோ இருக்கு பிரம்மம், இங்க இல்லை. அதனால்தான் அந்த பிரம்மத்தை நம்ம சரணாகி பண்ண முடியாததுக்குதான் நாம் கண் கொண்டு சேவிக்கும்படியாக அச்சா திருமேனியாக சமசாய்க்கிறான். அப்படின்னா ஏன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு பிடிப்பு வேணுமோ. விண்மீது இருப்பாய், மலைமேல் இருப்பாய், கடல் சேர்ப்பாய், மண் மீது உழல்வாய், இவற்றிலங்க மறைந்துரைவான்னு இருக்கச்சே. ஆனா அங்க மற்ற 4 இடங்களும் நிலைமையும் நம்மளால பண்ண முடியும்னா பண்ண முடியாதே.
அதனால்தான் அச்சாத்திரி மேலே சேவை சாய்க்கிறான் இல்லையா, அவனை பார்த்து என்ன பேசணும், சுவாமி இவர் என்ன சுவாமி சாமான்யமான இருக்காரு, எனக்கே நிறைய வைபவம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு பேசுறவனும், பிரம்மம் எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு, நான் எங்க இருக்கோம் அதுல பாதாளத்துல 2 அடிக்கு 2 அடிக்கு இருக்கும், அவர் பூர்ணமா இருக்கல, அதை புரிஞ்சு கொண்டு அவர் வழி என்னவோ அந்த வழியை தேடணுமே தவிர தேவையற்ற கேள்வி எல்லாம் கத்தவா, தேவையற்ற கேள்வி எல்லாம் பண்ணிட்டு தரணும். அவர் அங்க இருக்கார் சுவாமி, நான் இங்க இருக்கின்ற இல்லையா, அவருக்கும் நமக்கும் எக்காரணம் கொண்டும் புரிய போவதில்லை. பிரம்மத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுமான்னா உபனிஷத்தை சொல்றது என்ன சொல்றது தெரியுமா, பிரம்மத்தை நன்றா தபஸ் பண்ணு, பிரம்மத்தை பத்தி நன்னா தபஸ் பண்ணு, ஆராய்ச்சி பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு, புரிஞ்சுகொள். ஒரு சாஸ்திர வாக்கியம், ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லுது, பிரம்மத்தை பத்தி நன்னா ஆராய்ச்சி பண்ணு, தபஸ் பண்ணு, ஆராய்ச்சி பண்ணி பாரு, உனக்கு புரியும், புரிஞ்சுடுவே அப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியம் சொல்றது. இன்னொரு வாக்கியம் என்ன சொன்னா, இனி என்ன பாடுபட்டாலும் அவனை தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்றது. ஒரு வாக்கியம் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம் சொல்றது, இன்னொரு வாக்கியம் பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொல்றது. நியாயமாத்ம பிரவச்சனேன லப்தயா மதேமையா பகுனா சுனேத யமவேத விமுதே ஏன லப்தயா தசைச ஆத்மா விமுதே தனும் சுவாம். அவனை என்ன பண்றது, அவனை தவம் இருந்தோ அல்லது அவனை பார்த்தோ அவனை படித்தோ பட்டினி கிடந்தோ யாகம் யஜ்யங்கள் பண்ணியோ பேசியோ எது பண்ணியோ அவனை தெரிந்து கொள்ள முடியாது. இது ஒரு வாக்கியம். நியாயமார்த்த பிரவச்சன லப்தையா மமேதையா பகுநாத்மிதேன யமபேத விமுதே ஜெயனலப்தையா தசைசாத்மா விமுதே தனு ஸ்வாம் அப்படின்னு தெரிவிக்கிறதுனோ இது ஒரு சொல்றது. ஒரு உபனிஷத்து என்ன சொல்றது, அவனை தெரிஞ்சு கொள்ளவே முடியாதுன்னு சொல்றது. இன்னொரு உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானை தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொள்ளலாமா, தெரிந்து கொள்ள முடியாதா, தெரிந்து கொள்ள முடியாதுன்னு நீங்க சொல்ற பொண்ணு போய் புரிந்து கொள்ளலாம் சொல்றதுல நமக்கு புரியல. என்ன சுவாமினா, ஒரு ரிஷி புரியாமத்தான் தந்த ஆச்சாரிய போனார். என்ன சுவாமி, ஒரு வாக்கியம் என்னமோ புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றது, ஒரு வாக்கியம் என்னமோ புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றது. நேர ஆச்சாரிய போனார். அந்த இந்த மாதிரி கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார்னா, அப்பாற்பட்டவனுங்கிற மனதிற்கு கண்ணுக்கும் அப்பாற்பட்டு பேசுகிறது பகவான், நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய மனசுக்கும் அப்பாற்பட்டவன் என்று பேசுறது. அப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ரிஷி ஆச்சாரியிட்ட கேட்க, நீ அழகா சொன்ன, நான் பதில் சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு அழகா பேசுறாரு. நீ சொன்னது உண்மைதான். 2 வாக்கியம் 2 விதமா சொல்றது. ஒரு வாக்கியம் பகவானை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றது, இன்னொரு வாக்கியம் பகவானை தெரிந்து கொள்ளாம தெரிகிறது. இது குழப்பமா இருக்கே சுவாமின்னா, அவனை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அதை விட உண்மை அவனை தெரிந்து கொள்ள முடியாது என்கிறார் சுவாமி. நாங்க சொன்னதை நீங்க திருப்பி சொல்றேன். தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு ஒரு வாக்கியம் சொல்றது, தெரிஞ்சு கொள்ள முடியும்னு ஒரு வாக்கியம் சொல்றது. இப்ப ரிஷி ஆச்சாரனை போய் கேட்ட உடனே அந்த ஆச்சாரன் சொல்றாரு அவனை தெரிஞ்சு கொள்ள முடியாது. கொஞ்சம் கழிச்சு அவனை தெரிஞ்சுக்கலாமே. சுவாமி என்ன சுவாமி குழப்பம் இருக்கிறது, அங்கதான் குழப்பமா சொல்லிச்சுன்னா அப்படியே குழப்பம் நீங்க சொல்றேன். அவனை தெரிந்து கொள்ள முடியாது என்றால் அவனை தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிந்து கொள்வது. தெரிந்து கொள்ள முடியாதுன்னா என்ன அர்த்தம், பகவானை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம், தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிந்து கொள்வது. அதுதான் பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதுன்னா என்ன அர்த்தம், தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் பிரம்மம், அதான் தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு தெரியுதுன்னா. அப்ப அவனை முயற்சி அவன் என்னன்னா அவனை தெரிஞ்சு முடித்து விட முடியாது, தெரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய புலன்களுக்கும் நம்முடைய மனசுக்கும் நம்முடைய கண்ணுக்கும் எட்டாதவன் ஸ்ரீமன் நாராயணன். நம்முடைய மனசுக்கு எட்டாதவன், நம்முடைய புலன்களுக்கு எட்டாதவன், நம்முடைய கண்களுக்கு எட்டாதவன் என்பவன். யஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய நவேதசகா. யார் ஒருத்தன் பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் என்று சொன்னானோ, பாருங்க, பிரம்மத்தை தெரிந்து கொண்டவன் என்று சொன்னானோ அவன் அறியாதவன். யார் ஒருத்தன் பிரம்மத்தை சென்றாலே முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை, முயற்சி பண்ணினேன், என் முயற்சிக்கு அப்பாற்பட்டவன் பிரம்மம் இருக்கு என்று சொன்னானோ அவன்தான் உண்மையில் பண்டிதன்.
அப்ப பிரம்மத்தை தெரிஞ்சு கொண்டேன்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சு கொள்ள முடியாது என்று தெரிஞ்சு கொண்டேன், அதான் தெரிஞ்சு கொண்டேன். அப்ப ரெண்டு வாக்கியம் சரியா எடுத்து பாருங்க. பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ள முடியாது என்ற வாக்கியமும் உண்மைதான், பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் என்கிற வாக்கியம் உண்மைதான். அப்ப தெரிஞ்சு கொள்ள முடியாதுன்னு சொன்னது என்ன சுவாமின்னா, பிரம்மத்தை உண்மையா தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா என்னுடைய மனசுக்கோ என்னுடைய கரணத்துக்கோ என்னுடைய புலன்களுக்கோ அப்பாற்பட்ட பிரம்மம் தெரிஞ்சு கொள்ள முடியாது. இது ஒரு வாக்கியத்துக்கு உண்டான சமாதானம். இன்னொரு வாக்கியம் என்ன சொல்றதுன்னா, பிரம்மத்தை தெரிஞ்சு கொள்ள முடியுமே அப்படின்னு சொல்லியிருக்க. ஆமா, என்னமா தெரிஞ்சு கொள்ள முடியும்? தெரிஞ்சு கொள்ள முடியாது என்று தெரிஞ்சு கொண்டேன். பிரம்மத்துடைய நிலையை தெரிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்டவன் தான் பண்டிதன். ஆக நமக்கு ஆனா என்ன தெரியும், என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கென்று அந்த பிரம்மம் இங்கிருந்து இறங்கி வர. ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்கமஸ்து ஆகத்தோ மதுராபுரி. நமக்குன்னு அங்கிருந்து இறங்கி வரார் இல்லையா, அந்த இறங்கி வரக்கூடிய தெரியுது. அப்ப பிரம்மத்தை அறிந்து அவன்தான் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் ஆகிறான். ஆனா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, அதை நாம் புரிந்து கொள்ளாம நாம் தான் என்ன பண்ணுவோம், சர்வேஸ்வரன் எதிர்த்து நிற்கிறோம். நான் தான் பகவான், என் தோலை பாருங்கோ, என் கழுத்தை பாருங்கோ, என்னுடைய முடிய பாருங்கோ. இன்னைக்கு சில பேர் எல்லாம் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சுட்டா. அவெல்லாம் நம்பவே கூடாது. ஏன் நம்பப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னா, சாஸ்திரம் அதை ஒத்துக்கவே இல்லை. எதுவும் சொல்ல வந்தேன், ஆக பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் ஆகிறாங்கன்னா, அதனால் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்வன் பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் ஆகிறான். ஆக நாம புரிந்து கொள்ளாம நான் தான் சர்வே செய்து தின்னா அனர்த்தப்பட்டுதான் போகும். இப்ப என்ன தெரிய இருக்குன்னா, இப்ப இவ்வளவு தூரம் பூகோளத்தை பார்த்த போனோம், எவ்வளவு பெருசு அண்டகடாகங்கள், அந்த அண்டகடாகத்துக்கு மேலே சப்த ஆபரணங்கள், அதற்கு மேலே அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், அதோட இடைவெளி 10 மடங்கு பெரியது, அதற்கு மேல மகான், அதற்கு மேல அகங்காரம், அதெல்லாம் 10 மடங்கு பெரியது, அதற்கு மேல மூலப்பிரகிருதி. அந்த மூலப்பிரகிருதியை தாண்டி போனதுக்கு அப்புறம், அந்த மூலப்பிரகிருதி தாண்டி போனது எங்க இருக்குன்னு தெரியாது, தாண்டி போனதுக்கும் விரஜாநதி, அந்த விரஜாநதி தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் இச்சு பூஜை வருது. அவ்வளவு மேம்பட்டவன், அவ்வளவு மேம்பட்டு தெரிய முடியுமா, தெரிந்து கொள்ள முடியாது. சரி, தெரிந்து கொள்ள முடியாதுன்னா அவன் அவ்வளவுதானா சுவாமி, என்ன அவன் தான் இறங்கி வராரு, நமக்காக இறங்கி வராரு. அப்ப தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கேன்னா, தெரிந்து கொள்ள முடியாது என்று தெரிந்து கொண்டேன், இதான் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப அடுத்து சூரியலோகம். இப்ப இந்த பூலோகத்துல சூரியலோகம் நீங்க சொன்னீங்க, இதுல சிறிய மாறுதல் இருக்கு, சிறிய மாறுதல் இருக்கு. சூரியலோகம் சந்திரலோகம் இருக்கு இல்லையா, சந்திரலோகம் சந்திரன் சூரியன். இப்ப நம்ம அறிவியல்காரங்கன்னா சந்திரமண்டலத்துக்கு அவ ராக்கெட்லாம் அமைச்சிருக்கா, யாரோ போயிருக்கா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அது மாதிரி சூரிய லோகத்துக்கு அவளால போக முடியல. ஏன்னா சந்திரனை தாண்டி சூரியன் ரொம்ப தூரத்துல இருக்கார். ஆனா இது கேட்டுருக்கோம், சரி, சந்திரனை தாண்டி சூரியன் ரொம்ப தூரத்துல இருக்கார், ரொம்ப தூரத்துல இருக்கிறபடியாலே அங்க போக முடியல, அது இது பண்ண முடியலன்னு சொல்லி இன்னைக்கு அறிவியல்காரா பேசாம இருக்கா. ஆனா சாஸ்திர பிரகாரம் சூரிய மண்டலம் தான் முன்னாடி இருக்கு, சந்திர மண்டலம் தான் பின்னாடி இருக்கு. புராணம் பிரகாரம் அப்படிதான், புராணம் பிரகாரம் அது. இதை தெரிஞ்சு இன்னொன்னு சொல்லிடுறேன். திருநெடுந்தாண்டகம் கிரந்தம், அந்த கிரந்தத்தை திருமங்கை ஆழ்வார் காமிக்கிறார். என்னன்னா, செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி திசை 4 திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கு அணியலாக அந்தனனை அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை அப்படின்னாரு. அதான் இந்திரர்க்கும் விரவர்க்கும் முதல்வன் தன்னை இந்நிலம் காட்டீர் பின் பூதமைந்தா, இது ஒரு பாசுரம். அதற்கு மேல இன்னொரு பாசுரத்துல ஒன்மதியில் புனலுருவி ஒரு கால் நிற்க ஒரு காரம் காமருசீர் அவனும் உள்ளத்தே என்மதியும் கடந்தண்டு நீதி போகி இருவி செம்பினோடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடிவு அப்பால் மிக்குன்னு தெரிவிக்கிறார். அந்த பாசுரத்துல மேலை தன்மதி, அதுக்கப்புறம் கதிரவன். அப்ப கதிரவன் என்று சொல்லக்கூடிய சூரியன், இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அந்த கதிரவனை காட்டிலும் மேம்பட்ட இடத்துல இருக்கார், மேல இருக்கார் அப்படின்னு சொல்றார். அதான் திருநெடுந்தாள் தெரிவிக்கிறார். ஆனால்
இந்த ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அறிவியல்காரர்கள், அந்த அறிவியல்காரர்களுடைய நிலை என்னன்னா, சந்திரமண்டலம் முன்னாடி இருக்கு, சூரிய லோகம் பின்னாடி இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த அறிவியல் பிரகாரம் சிறு மாறுதல் இருக்கு. ஏன் அந்த மாறுதல் வந்திருக்கு? எதனால புராணக்காரர்களுக்கும் அறிவியல்காரர்களுக்கும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டுக்குன்னா, அதாவது நம்ம பிரகாரம், நம்முடைய பூலோகத்தின் பிரகாரம் முதல்ல சந்திரமண்டலம் இல்ல, சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் சந்திரமண்டலம். ஆனா அறிவியல் படி, அவருடைய பூலோகத்தின்படி முதல்ல சந்திரலோகம், அதன் பின்பு சூரியலோகம். இது நாம் படிப்பது. ஆனால் புராணத்தின்படி பார்த்தா முதல்ல சூரிய மண்டலம், அதுக்கப்புறம் தான் சந்திரமண்டலம். இதை விட சந்திர மண்டலம் சூரிய மண்டலத்துக்கான உயரத்தில் இருக்கு. ஏன் இப்படி குழப்பறான்னு கேட்டா, நான் சுமாரா சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல அங்க போயாச்சுன்னா அதுவே 2 காலட்சம் போயிடும். இருக்கட்டும், நான் பொதுவா சொல்லிடுறேன். ஏன் இந்த குழப்பம் கேட்டேன்னா, என்ன ஏன் குழப்பறான்னு கேட்டா, அறிவியல் பூகோளத்துக்கு இருக்கு சந்திரன், அந்த கோலத்தில் இருக்க உபகிரகம் இது சிறு கோள், அவ்வளவே. இப்ப இவ போயிருக்காலும் சந்திரமண்டலத்துக்கு, இந்த சந்திரமண்டலத்துக்கு போயிருக்கக்கூடிய சந்திரன் அது உண்மையான சந்திரன் இல்லை அப்படின்னு புராணக்காரர்களுடைய நிலை. அது என்ன? அது ஒரு கோள், அது ஒரு சிறு கோள், உபகிரகம். அது ஒரு உபகிரகம். அந்த உபகிரகத்துக்கு போயிருக்காத அவ்வளவே தவிர, ஆனால் புராணத்தில் பார்க்கும் சந்திரன் என்பது இந்த சந்திரனை பத்தி பேச்சு கிடையாது. புராணத்தில் சொல்லப்பட்ட சந்திரன் என்பது இந்த சந்திரனை பத்தி பேச்சு கிடையாது. ஆக முதல்ல சூரிய மண்டலம், அடுத்து அங்கிருந்து புறப்பட்டு 1,00,000 யோஜனை கடந்தாதான் சந்திரலோகம். இது எப்படி புராணக்காரர்கள் பிரகாரம். ஆனா சந்திரன் பாருங்க, அதுதான் நிலை. அப்ப அவ சொல்லியிருக்காங்கன்னா, அவ சொன்னது அது ஒரு உபகிரகமா இருக்க தவிர, இவா சொல்ற மாதிரி அது சந்திர மண்டலம் இல்லை என்று புராணக்காரருடைய கருத்து. இது நிறைய அநேகமா எல்லா புராணக்காரரும் இதைதான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அறிவியல்காரன் அதை ஒத்துக்கலைன்னா அவ ஒத்துக்காதபடியால இது தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அவங்க சந்திரனுக்கு அவ போல அது உபகிரகம்னு சொல்றான். அவ போக புராணத்தில் சொல்லப்பட்ட சந்திரன் அது இல்லைன்ற இருக்கட்டும். இப்ப நம்ம அந்த விஷயம் விசாரம் விட்டுருவோம். சரி, இதுதான். ஆக இந்த சந்திரன் 12 ராசிக்குள்ள 1 மாசத்துக்கு சுத்தி வரணும். சந்திரன் இருக்கணும், சந்திரன் சுத்தின்னு வரணும். சந்திரனுக்கு 12 ராசி இருக்கு. 12 ராசிக்கு மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், கன்னி, விருச்சிகம் இப்படி இருக்கணும். அந்த நிலையில 12 ராசி சுத்தத்துக்கு 30 நாட்கள் ஆகுது. அதே சூரியன் 12 ராசி சுத்தத்துக்கு என்ன ஆகுது? 1 வருஷம் ஆகுது. சூரியன் 12 ராசி, ஒவ்வொரு ராசிக்குள்ள 1 மாசம் இருக்காது. ஒவ்வொரு ராசிக்குள்ள ஒவ்வொரு மாசம் இருந்ததுன்னா அப்படியே சுத்தி வரத்துக்கு 1 வருஷம் ஆகுது. அதான் 1 வருஷம் ஆயிடுச்சுன்றோம். அதே 2.5 வருஷம் ஆகுது சனிக்கு 2 வருஷம் ஆகுது. அப்படி இருக்கச்சே அந்த 12 ராசியை சுத்தணும்னா 30 வருஷங்கள் ஆகுது. ஒரு 30 வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா சனி பகவான் என்ன பண்றார்? ஒரு சுத்தினார். ஆனாதான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில 2 தடவை வரலாம், 3 தடவையும் வரலாம். சனி சுத்தக்கூடிய சனி தசை என்பது வருதுன்னு இருக்கணும். 3 தடவை கூட சில வரலைங்க. அது எப்படி வரலாம்னா 30 ஆயிரத்தி சுவாமி 90 எப்படி சுவாமி வரும்னா, அவர் பிறக்கச்சே சனி தசை இருந்து வச்சுக்க, சனி தசை முடிவில் இருந்துன்னா அவருடைய 35 வயசுல 1 தடவை வரும், மறுபடியும் 65 வயசுல 1 தடவை வரும். அப்ப 3 தடவை வந்துட்டணும். இதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆக இதன் இருக்கிறதுலயே இவர் சனி. அப்ப சந்திரன் தான் சீக்கிரமா சுத்திட்டு வரார், கிடுகின்னு சுற்றுவார். சூரியன் மெதுவா சுத்துறாரு. இன்னும் மெதுவா சுத்துறவர் யாருன்னா சனீஸ்வரன் பேரு. அப்ப சந்திரனுக்கு மேலே வெள்ளி இருக்கு. ஏன் சுவாமி இதுதான் சொல்லிட்டு இருக்கு? இதுக்கும் பாகவத் இதெல்லாம் எடுத்திருக்காரு, பாகவதத்தெல்லாம் பூர்ணமா எடுத்திருக்காரு. அப்படி நிறைய சொல்லியிருக்கார். அதெல்லாம் சுருக்கி உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆக சந்திரனுக்கு மேலே என்ன பண்றோம்? சந்திரனுக்கு மேலே வெள்ளிக்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி புதன் கிரகம் இருக்கு. அதற்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி செவ்வாய் கிரகம் இருக்கு. அதற்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி உருவான வியாழன் கிரகம், பிரகஸ்பதி கிரகம் இருக்கு. அதற்கு மேலே 2,00,000 யோஜனை தாண்டி மெதுவா போகக்கூடிய சனீஸ்வரன், சனி உள்ளது. இப்ப என்னென்ன தெரியுது பாருங்க. முதல்ல சந்திரன், அவர் 1 மாசத்துக்குள்ள 12 ராசியை சுத்தினார். அதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்றாரு?
ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு சுத்தி சுத்திறாரு. அதுக்கப்புறம் சனி அவர் 2 வருஷத்துல ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ராசியில இருக்கார். 30 வருஷங்கள் 12 ராசி சுத்துறார். அதற்கு மேலே வெள்ளி கிரகம், சந்திரனுக்கு மேலே வெள்ளி கிரகம் இருக்கு. வெள்ளி கிரகம் இருக்கணும். அந்த வெள்ளி கிரகத்திலிருந்து 2 லட்சம் யோஜனை தூரம். ஒரு யோஜனை என்பது 10 மைல்னு சொன்னேன். கிலோமீட்டர்ல 10 மைல். கிலோமீட்டருக்கும் மைலுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்ப 10 மைல், ஒரு யோஜனை 10 மைல். அப்ப 2 லட்சம்னா 2 லட்சம் பெருக்கால் 10 போடணும். அப்ப 10 லட்சம் பெருத்து மட்டும்னா கிட்டத்தட்ட அது எத்தனை தூரமோ அத்தனை தூரம். இது புத கிரகம் இருக்கு. அப்ப இதுல இருந்து சந்திர கிரகத்திலிருந்து புத கிரகம், அந்த புத கிரகத்துக்கு மேலே 2 லட்சம் யோஜனை தாண்டியாச்சுன்னா செவ்வாய் கிரகம் இருக்கு. அந்த செவ்வாய் கிரகத்திலிருந்து 2 லட்சம் யோஜனை தாண்டியாச்சுன்னா குருவான வியாழன் பிரகஸ்பதி அந்த கிரகம் இருக்கு. அதற்கு மேலே 2 லட்சம் யோஜனை தாண்டியாச்சுன்னா மெதுவாக ஓடக்கூடிய சனி கிரகம் இருக்கு. சனிக்கு சனேஸ்வர் அப்படின்னு பேரு. சனிக்கு சனீஸ்வரன் பேரு. சனீஸ்வரன் சொன்னா பட்டபாடு என்ன சுவாமி கேட்கறாங்க. சனி ரொம்ப மெதுவா தான் போவார், மெதுவா தான் நகுவார். சில பேர் சொல்ல சனி படுத்த பாடு சுவாமி உனக்கு 7 நாள் சனி இருக்குன்றார். 7 நாள் படுத்த பாட்டுங்கிறா. அந்தந்த கிரகங்கள் படுத்துற பாட்டை படுத்துட்டு தான் இருக்கும். அந்தந்த கிரகங்கள் என்னென்ன படுத்துமோ அதை படுத்தக்கூடதா இருக்கிறத படுத்தாம இருக்காது. ஏன்னா நாம தான் அதை தாங்கிக்கணும். அப்ப இது ஒண்ணும் பண்ண முடியாது சுவாமி. அவருக்கு ஏதாவது விலைக்கேற்றி வச்சா இது வச்சு அது வச்சு அதை பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் தேவையில்லை. அவளுக்கெல்லாம் எது தலைமை, அந்த தலைமையை பிடிச்சாச்சுன்னு வச்சுங்க. நம்ம பகவான்கிட்ட போய் பிரார்த்திக்கணும். இந்த மாதிரி பாடா படிச்சுட்டு இருக்காரு என்னன்னா, சரி நீ உன் காரியத்தை பார்க்கறியா என் காரியத்தை பார்க்கறியா? பகவான் கேட்பார். என் காரியத்தை பார்த்தா அப்ப அவர் உன்னை படுத்த மாட்டார். நீ உன் காரியத்தை பார்த்தா அவர் படுத்ததான் செய்வார். அப்ப படுத்துறான்னு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு நம்ம கர்மாக்கள் பண்ணியிருக்கோம். படுத்துறாருன்னா அவருக்கு நம்ம மேல ஏதாவது கோபமானா ஒரு கோபம் கிடையாது. நம்முடைய கர்மத்துக்கு அனுகுணமாக அவர் படுத்துறாரு. அப்ப அதான் படுத்தக்கூடிய தன்மை. அப்ப என்ன பண்ணோம், அந்த கர்மம் தொலைனா பகவான் திரும்பியே பத்தணும். அவனுக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டாலே போறோம். இதுக்கு சொல்ல வந்தேன். அதைத்தான் தெரிவிக்கிறார். அது படுத்த பாட்டு அது பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப பெருமாள் அதை தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நாம் பக்தனா இருக்கணும், தொண்டனா இருக்கணும். அப்ப தொண்டர்கள் பக்தர் சரி சுவாமி, பக்தனா இருந்து தொண்டனா இருந்தா அவர்களும் துன்பமே வராதா? அவர்களும் துன்பமே வராதான்னா எத்தனையோ ஆழ்வார்களுக்கு துன்பம் வந்திருக்கு, எத்தனையோ ஆச்சாரியர்களுக்கு துன்பம் வந்திருக்கு. துன்பம்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது, தனம் வந்திருக்கும். ஆனா பக்தனா இருக்கச்சே அந்த துன்பம் படுத்துற பாடு நம்ம தாக்காது. நம்ம தாக்குமானா தாக்கவே தாக்காது. அந்த தாக்கம் நம்ம மட்டும் இருக்குமான இருக்கவே இருக்காது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி தாக்கம் இல்லாதவளுக்கு பகவத் அனுகிரகத்தால நம்ம தாராளமா தப்பிக்கலாம்னா உனக்கு ஒண்ணுமே வராதுன்னு அப்படின்னு சொல்லல, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். தாராளமா வரும். ஆனா அந்த பாதிப்பு எனக்கு இருக்காது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்பர் சேர்த்து அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒரே கூட்டம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன். அனுபவிச்சுட்டு இருக்காச்சே, ஓ என்னமா இருக்கு இந்த பக்கம் பிராட்டி இருக்கா, பெரிய பிராட்டியா இருக்கா, நம்பர் இருக்கார், என்னமா இந்த கத்தியத்தில் சேவிச்சுட்டு இருக்கேன். சேவிச்சுட்டு இருக்க கூட்டத்துல ஒருத்தரை காலம் அடிச்சிட்டார், கால் வலிக்கிறது. இப்ப அங்க சேவிச்சுட்டு இருக்கும்போது இந்த வலி எனக்கு படுமா, அந்த சேவை எனக்கு தெரியுமா? அந்த சேவை தான் எனக்கு பிரதானமா தெரியும். இந்த வலி எனக்கு அவ்வளவுதான் பொருட்படுத்தவும் மாட்டேன். ஏன் பொருட்படுத்துமான்னா இதை விட ஆனந்தம் பகவானுடைய சேவை கிடைக்கிறதுனோ. அப்ப வலி இருக்கு, வலி இல்லாம இல்லை. ஆனா அந்த வலி நாம் ஏதோ அந்த வழியிலே உட்கார்ந்து பாடாப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்காது. அதை பொருட்படுத்தாத அளவுக்கு பகவான் பாடுவார். அதான் தெரிவிக்கிறார். ஆக ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டுதான் இருக்கும். அப்ப அவர்களை பொறுத்தவரை இப்ப ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் இதெல்லாம் இல்லையாக இருக்கு. ஏன்னா அவங்களோ இந்த லோகத்துல நம்ம இருக்கோம்னு சொன்னாலே படிச்சுதான் இருக்கும். ஏன்னா கர்மா இருக்குன்னா இந்த லோகத்துல இருந்து இருக்கணும். எப்ப கர்மா வந்துட்டோ அதனால இருக்கத்தான் செய்யும், அது படுத்தத்தான் செய்யும். ஆனா அந்த படுத்தும் போது மட்டும் இல்ல, எப்போதும் சதா பசந்தி சூரையகான்னு எப்போதும் பகவானுடைய கைக்கு ஈடுபட்டு சொன்னா நமக்கு அந்த படுத்தக்கூடிய அந்த பாடுடைய அந்த அந்த நிலை, அந்த நிலை நமக்கு பெருசா பெருசாகுது. ஏன்னா குருவாச்சாரம் எப்படி இருந்திருக்கா, கைக்கறிய முக்கம் இருந்திருக்கா இல்லையா? உலகத்துல எத்தனை நாள் இருக்க பண்ணும், ஏதோ ஒரு விதத்துல அத்தனை நாள் நமக்கு துக்கம் வரதான் போகுது.
துக்கம் வராது இருக்காது, அனுபவிக்கதான் வரும். ஆனா அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வந்துடும். இது என்ன தெரிஞ்ச இல்லையா, பெரிய விஷயமா? ஒண்ணுமில்ல, இந்த பிளேட்ல கீழ கொஞ்சமா லைட்டா நட்டம் வந்துருக்கு. அந்த பக்கம் ஒருத்தருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஊத்தியா ரத்தம் வெளில வந்துட்டு இருக்கு. இது எதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியும். இது பெருசா தெரியவே தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தனா, அப்படிப்பட்ட நிலை தான். ஆக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வந்துடும். ஆக பூகோளத்தை பத்தி நல்லா வர்ணிச்சார். பூகோளம் பூர்ணமா தெரிஞ்சது. இதுக்கு மேல இந்த பூகோளத்துக்குள்ளேயே, உலகத்துக்குள்ளேயே மேல, எல்லாத்துக்கும் மேல சும்சுமார சக்கரம் ஒரு சக்கரம் இருக்கு. இது இந்த துருவ சரித்திரத்துல மட்டும் சொல்லிக்கிட்ட மறந்துட்டேன். சும்சுமார சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கு. அந்த சக்கரம் என்னன்னா துருவ நட்சத்திரம் உயர்ந்த பதவி. அதை சுற்றிதான் சும்சுமார சக்கரம்னு இருக்கு. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா, ஒரு திமிங்கலம் இருக்கணும். அந்த திமிங்கல நட்சத்திர கூட்டம் தான் அந்த சும்சுமார சக்கரம். ஒரு நட்சத்திர கூட்டம், அந்த நட்சத்திர கூட்டம் தான் சும்சுமார சக்கரம். அது வராக ரூபமான கயிற்றிலே துருவ பதவியோடு சேர்த்து பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு கயிறு, வராக ரூபமான ஒரு கயிறு, அந்த கயிற்றோடு துருவ பதவி இருக்கணும், அந்த பதவியோடு கட்டப்பட்டிருக்கு, பிணைக்கப்பட்டிருக்கு. அந்த துருவ மண்டலத்தை தான் சும்சுமார சக்கரம் சுத்தி சுத்தி வரும். சுத்தினா அந்த சுத்துவதை கணக்க வைத்துக் கொண்டுதான் பூலோகமும் சரி, நம்மை பற்றி இருக்கிற ஜாதகம் கணிப்பனானே, இது இத்தனையும் நடப்பதா தெரியுதா? அது ஒரு சுத்துறதும் சும்சுமார சக்கரம். அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டுதான் ஜாதகம் கணிக்கிறது. அதே போல இந்த பூலோகம் 365 360 இந்த கணக்கெல்லாம் வைக்கிறோம்னா, இந்த கணக்கெல்லாம் அதை வச்சுதான் சொல்றான். அப்ப இந்த சும்சுமார சக்கரம் ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த துருவ நட்சத்திரம் சுத்துறதோனும் உயர்ந்த தேவர்கள்லாம் அந்த துருவ நட்சத்திரம் எல்லாரும் வணங்கிட்டு இருக்கச்சே அந்த சக்கரத்துக்கு அருளே வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் அங்க துருவன் இருக்கான்னு சொல்றாரு. ஆக நாம கீழே இருந்து மேலே வரும் பூலோகம் பூர்த்தியா பார்த்துக்கோம், மேலிருந்து வாரியா பார்த்துக்கோம். சும்சுமார சக்கரம் சுத்தும் போது அந்த சுத்த வைத்துக் கொண்டுதான் எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கு, எந்தெந்த ஜாதகப்படி எது எங்க இருக்கு, அதே போல இந்த ராசி என்ன, அந்த ராசி என்ன, அதே போல இந்த கிரகங்கள் எப்படி இது சுத்துறது, எத்தனை நாள் சுத்துறது, இதெல்லாம் அந்த கணக்கு தான். அந்த சும்சுமார சக்கரத்தை வைத்துக் கொண்டுதான் தெரிவிக்கிறான். ஆக இது வரைக்கும் அந்த பூலோகத்தை பார்த்துக்கோம். 5வது ஸ்கந்தம் முடிஞ்சது. மறுபடியும் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இடது வலதாக எங்கிருந்து தீபங்கள் வந்தது முதல்ல பார்த்தோம். சப்த தீபங்கள் இல்லையா, அந்த எங்கிருந்து எந்தெந்த தீபங்கள் வந்தது, எங்கெங்க எது எது இருக்குன்னு முதல்ல பார்த்தோம். எந்தெந்த கடல்கள் சூழ்ந்து இருக்கு, உப்பு கடல், தயிர் கடல், பார்க்கடல், சுத்தியோக தூய தண்ணீர் கடல், அது நெய் கடல், அந்தந்த கடல் சூழ்ந்து இருக்குன்னு அதை பார்த்திருக்கோம். அதுக்கு மேல கீழ்ப்பக்கம், இன்னும் கீழ்ப்பக்கம் சொல்லல, கீழ்ப்பக்கம் இருக்கதான் நரகப்பட்டணம். இப்ப நரகப்பட்டணம் தான் பார்க்கணும், கீழ்ப்பக்கம்னு சொல்ல. அதான் மேல் பக்கம் சொன்னோம். பக்கவாட்டில் இருக்கிறது ரெண்டையும் சொல்லிட்டோம். மேல் பக்கம் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம், அதான் பிரம்மலோக பரியந்தம். அதுக்கு மேல விரஜானதி, அதெல்லாம் பார்த்துட்டோம். அதே போல பக்கவாட்டில் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப கீழே இருக்குதுன்னு என்ன இருக்கு, நரகலோகம் இருக்கு. நம் லோகத்திலிருந்து அதோடு இருந்து கீழே போனால், கீழே என்ன பாருங்க, நம்ம பூலோகம் இருக்கு இல்லையா, பூலோகத்திலிருந்து கீழே போறோமோ, அத்தல, வித்தல, சுத்தல, ரசாதல, தலாதல, பாதாள லோகம் இருக்கு இல்லையா. இந்த பாதாள லோக பரியந்தம் ஒவ்வொரு லோகத்துக்கும் 10,000 யோஜனை இடைவெளி. ஒவ்வொரு லோகத்துக்கும் 10,000 யோஜனை இடைவெளி. யோஜனை 10,000 ஒரு யோஜனை 1 மைல். 10,000 10,000 பெருக்குங்க, கிட்டத்தட்ட 1,00,000 மைல் இடைவெளி இருக்கு ஒவ்வொரு லோகத்துக்கும். அத்தல அது ஒரு லோகம், சுத்தல அது ஒரு லோகம், வித்தல அது ஒரு லோகம், ரசாதல, தலாதல, பாதாள லோகம். அப்ப இடைவெளி இருக்கு. அப்ப அந்த இடைவெளி இருக்கணும். அண்டகடாகம்னே எப்படி இருக்கணும், ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும். ஒரு முட்டை இருக்கணும், முட்டை வடிவத்துல அண்டகடாகம் இருக்கும். 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு உருண்டை. அந்த உருண்டைக்கு அதுக்கு கீழே 30,000 யோஜனை தூரம் வெறுமனே வெளி இருக்கும். ஒரு அண்டகடாகம் இருக்க வச்சுக்கோ, ஒரு வெளி அண்டகடாகம். 14 லோகம், 7 14 லோகம் ஒரு அண்டகடாகம். அந்த அண்டகடாகத்தை தாங்கணும்னு கீழே ஒண்ணு என்ன, இது தாங்கிறது. அந்த தாங்கறதுக்கு முன்னாடி 30,000 யோஜனை தூரம் ஒரு இடைவெளி இருக்கும்.
வெறுமனே இருக்கும், வெறுமனே இருக்கும். அங்க காத்து கீத்து எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 30,000 யோஜனைக்கு அந்த 30,000 யோஜனை அப்ப என்ன கிடைச்சது? 3 லட்சம் மைல், 3 லட்சம் மைல் இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளிக்கு கீழே தான் ஆதிசேஷன் பெரிய பணத்தோடு அங்க எழுதியிருக்கார். அந்த ஆதிசேஷனுக்கு கீழே கூர்மாதி பீடம், அந்த கூர்மாதின்னா ஆமை பீடம், ஆமை இருக்கணும், ஆமை பீடம். அந்த ஆமை பீடம் 1000 தாமர தளத்திலே அது இருக்கு. அந்த ஆமையின் ஓட்டை தான் தாமரை இருக்கு. அந்த தாமரைக்கு மேலதான் ஆதிசேஷன் இருக்கார். ஆதிசேஷன் 1000 பணாமண்டலங்களோடு கூடியவர் ஆதிசேஷன். அதற்கு மேல 30,000 யோஜனை தூரம் இடைவெளி இருக்கு. இப்ப 7 14 லோகம் இருக்கு இல்லையா? அந்த 7 14 லோகங்களுக்கு கீழே தாங்கணும் போகணும். இப்ப ஏதோ ஒண்ணு தாங்கணும் போகணும். ஒண்ணு பிடிச்சிருக்கேன்னா கையில வச்சு தாங்கணும். அதே போல 14 லோகங்கள் எது தாங்குறது? ஆதிசேஷன் தான் தாங்குறார். ஆனா ஆதிசேஷன் தாங்குறாருன்னா ஆதிசேஷனுக்கும் அதே போல 14 லோகத்துக்கும் பாதாள லோகம் தான் கடைசி லோகம். இதுக்கு எவ்வளவு இடைவெளினா 1 லட்சம் மைல் தூரம் இடைவெளி. சுவாமி 1 லட்சம் மைல் தூரம் இடைவெளினா எப்படி சுவாமி தாங்குவார்? அது எப்படி வீழ்த்திராதுன்னா விழாது. ஏன்னா எதனால அந்த 1 லட்சம் மைல் தூரம் இடைவெளி வச்சிருக்காருன்னா ஆதிசேஷன் தன் தலையில வச்சுட்டு இருக்காரனும், தான் தலையில வச்சுட்டு இருக்கச்சே அவர் மூச்சை விடுவாரனும். அப்படின்னு விடுறோம். சில பேர்லாம் கொஞ்சம் பருமனா இருக்கிறவாள்லாம் மூச்சை விட்டானா அவர் வயிறு நல்லா பெருத்து வரும், அவங்க கைகள்லாம் கொஞ்சம் பெருத்தா இருக்கும். திருப்பி மூச்சு உள்வாங்கினா கொஞ்சம் சுருங்கும் இல்லையா? சுருங்கி விரியும் ஒண்ணும். இப்ப 1000 பணாமங்களோட கூடியது ஆதிசேஷன். அவரை மூச்சை விட்டு வெளியில விட்டாருன்னா என்ன ஆகும்? நேரடியா இந்த அண்டகடாகங்கள் அவர் மேல, அவருடைய சிரசு மேல வச்சாச்சுன்னா, மூச்சை விட்டாச்சுன்னா அது கதி கலங்கிடும். பூகம்பம் வருதுன்னு அநேகமா அதுதான். அந்த பூகம்பங்கள்னா ஆதிசேஷனுடைய அப்படி ஒரு அப்படி ஆடுறாரு. மூச்சை விட்டு மூச்சை கீழே இதை வச்சு அப்படி விரிவாகணும். விரிவடையும் போது என்ன ஆகும்? அண்டகடாகெல்லாம் கதி கலங்கணும். அந்த கதி கலங்காம இருக்கிறதுக்காக தான் இடைவெளி 1 லட்சம் மைல் தூரம் இடைவெளி. அதான் சாரி 30,000 யோஜனை. அப்பனா 3 லட்சம் மைல், 3 லட்சம் மைல் தூரம் இடைவெளி. அந்த இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி இருக்கு புரியத்துக்காக இன்னொன்னு சொல்றேன். இப்ப வண்டியில எல்லாம் போறோம், கார்ல போறோம், லாரியில போறோம், பஸ்ல போறோம். இப்ப எங்கேயா பள்ளத்துல விழுந்துன்னு வச்சுக்கேன், அதுல ஒரு இது வச்சிருக்கா, ஒரு மிஷின் ஒண்ணு வச்சிருக்கா. பள்ளத்துல விழுந்துச்சுன்னா அந்த பள்ளத்துல வண்டி விழுந்தாலும் அதனுடைய தாக்கம் நமக்கு வராம இருக்கணும்னா ஷாக் அப்சார்னு ஒண்ணு வச்சிருக்காருயா. அந்த பள்ளத்துல விழுந்த உடனே அதுதான் அதை தாங்கிறது. அந்த ஷாக் அப்சார் தான் தாங்கிறது. அந்த ஷாக் அப்சார்னா அது நேரம் நம்மளை வந்து தாக்கும், நமக்கு உடம்பு பாழா போயிடும். அதே போலதான் அந்த ஷாக் அப்சார் குடுக்கமா போலதான் இந்த பகவான் ஒவ்வொன்னா பண்ணியிருக்கார். குடுக்கமா போலதான் 3 லட்சம் மைல் இடைவெளி கொடுத்திருக்கார். 1000 பணாமண்டலங்களோடு கூடி இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுடைய தன் உடம்பு ஆடிச்சுன்னு வச்சுக்க. உடம்பு ஆடிச்சுன்னா என்ன ஆகும்? சுவாமி மூச்சு ஆடுதுன்னா என்ன? அவரு பாம்பு ஆடாது, ஆதிசேஷன் வேண்டாது. மூச்சு விட்டு மூச்சு இறங்குறணும். இறங்கச்சு அப்ப இருக்க பெருசா இருக்கணும். சில பேரும் ரொம்ப ஒல்லியா இருந்தா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. ஒல்லியா இருக்கிற மூச்சு விட்டு விடுதா அவளுக்கு பெருசா தெரியாது. அது நல்ல பருமனா இருக்கிற பார்த்தோன்னா அப்படியே பெருசா புண்ணா பொறுத்தணும். அப்ப அதெல்லாம் இருக்கிற அது எல்லாம் எவ்வளவு தூரமோ அந்த பணங்கள் விரியும் இல்லையா, அவ்வளவு தூரத்துக்கு விரியறதும். அது விரிகிற பிறகு எவ்வளவு தூரம் பணங்கள் விரியுமோ விரிந்த அளவுக்கு நேர் மேலே அண்டகடாகத்தை வச்சிருக்காரு. ஒவ்வொரு இதுன்னு அந்த மாதிரிதான். ஒவ்வொரு தடவை மூச்சு விட்டு விழும்போது பூகம்பம் வருதணும், அதெல்லாம் நடக்கிறதுனும். அதனால அது கூடாதுன்றதுக்காக தான் அந்த பணம் ஆடுவதை தாங்கிக் கொள்ளுறதுக்காக தான் இடைவெளி எது 30,000 யோஜனை தூரம், அதாவது 3 லட்சம் மைல் தூரம் அது வச்சிருக்காரு. அது காற்று மண்டலம், அது ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி தான் அது தாங்கிட்டு இருக்கு. இது ஆதிசேஷன் தாங்கிட்டு இருக்காரு இடைவெளி சொன்னது. ஆக அதுதான் அண்டத்தை வச்சிருக்காரு. இவர் மூக்கை இழுத்து விட்டாச்சுன்னா ஏற்படும் பாதிப்பு எல்லாமே அந்த இடைவெளி தாங்கக்கூடிய அளவுக்கு பகவான் சிருஷ்டித்திருக்கார். அண்ட கடாகத்துல முன்னாடி பார்த்தோம், பிரம்மாவை சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி அண்ட கடாகம்லாம் சிருஷ்டிக்கிறாரு. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள்,
ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனஸ்தத்துவம், பிரகிருதி, மகான், அகங்காரம் இதெல்லாம் சிருஷ்டிக்கிறாரனோ. சிருஷ்டிக்கச்சே அண்டகடாக சிருஷ்டிக்கச்சே அங்க ஆதிசேஷனை கொண்டு போய் வைக்கச்சே என்ன பண்றாரு? நடுவுல கேப் இருக்கு. 3000 அதாவது 30,000 யோஜனை, 3 லட்சம் மைல் தூரம் இடைவெளி. அந்த இடைவெளி அதை தாங்கிறது. ஏதோ கொஞ்சமா எடுக்கணும் இருப்பினும் அவ்வப்போது பூகம்பம் வருதுன்னா அதுதானே சுவாமி இதுன்னா நம்மதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பகவான் ஜாக்கிரதையை தான் எல்லாமே பண்ணியிருக்கான். எந்தெந்த சிருஷ்டி பண்றாரோ அத்தனையும் சிருஷ்டி எல்லாம் பண்ண ஒண்ணும் இல்லை. நாமே நம்ம உடம்பு இருக்கணும், எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி நம்மளோட உடம்புல இருக்கு. ஆனா இந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்காம தேவையில்லாததெல்லாம் நம்ம எடுத்துக்கிறபடியா தான் உடம்புக்கு வியாதியே வருது. அதை தள்ளுபடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது. அததான் சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவா நம்ம சாப்பிடணும். இதுக்கு ஆகார நியமம்னு இருக்கு. இந்தந்த நேரத்தை சாப்பிடணும், இந்தந்த வஸ்துக்கள் சாப்பிடணும், இந்தந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாதுனோ அந்த மாதிரிதான் இந்த சரீரம் அமைச்சிருக்கு. எந்த வியாதியும் வராது. ரிஷிகளுக்கெல்லாம் என்னதான் வியாதி வருது? அவ சாஸ்திர சம்மதமா இருக்காரணும். தேவையானதானே சாப்பிட்றா. அப்ப வேண்டாததெல்லாம் பண்றோம். இந்த உடம்பே என்ன வேணுமானும் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் பகவான் நமக்கு கொடுத்திருக்காரு. எதை வேணாலும் தாங்கலாம், அதை கொடுத்திருக்காரு. நாம் சாப்பிடக்கூடாததை சாப்பிட்டு என்ன பண்றோம்? அது மட்டும் இல்ல, சாப்பிடக்கூடாது முதல்ல உடற்பயிற்சி இல்லையே. சாப்பிட்ட உடனே மலைப்பாம்பு மாதிரி அப்படியே படுத்துக்கணும். அது மாதிரி இருக்கணும். உடற்பயிற்சி இல்லாம நாம உடம்ப கெடுத்துக்கிறோம் இல்லையா? 10 நாள் பட்டினி கிடந்தா கூட ஒண்ணுமே ஆகாது, பிராணம் போகணும் போகாது. ஆனா ஒருவேளை பட்டினி இருந்தாலும் என்ன சொல்ல கெடுத்து போட்டு முடியலையே சொல்றவனோ ஒன்னும் ஆகாது. ஆனா அந்த அளவுக்கு இந்த உடம்பையும் அதே போல அண்டத்தையும் நன்னாவே பகவான் சிருஷ்டித்திருக்கார். அண்ட கடாகங்கள் நன்னா சிருஷ்டித்திருக்கார். எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஏன்னா ஆதிசேஷன் அதை தாங்கிட்டு இருக்காருன்னா அந்த தாங்கத்துக்கு நடுவுல இடைவெளி 3 லட்சம் மைல் இடைவெளி கொடுத்திருக்காரோ. அதே போல நம்முடைய சரீரத்தையும் நல்லா ஒழுங்கா வச்சிருக்காரு. அதாவது நம்ம இயற்கைக்கு விரோதமா பண்றோம். இயற்கைக்கு விரோதமா பண்றதுதான் சில சீற்றத்தெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுறது. இயற்கையா வாழ்ந்துட்டு வச்சுக்க எந்த சமம் இருக்காது. அந்த இயற்கை இல்லாம இதுதான் புராணக்காரர் சொல்றது மட்டுமல்ல, விஞ்ஞானிகளே இதுதான் சொல்லிட்டு இருக்கா. இயற்கைக்கு எதிர்த்தட்டா இருக்காது. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, அண்டார்டிகா சமுத்திரம் இருக்கணும், அது நிறைய முத்துக்கள் வைரங்கள் நிறைய இருக்கா. எடுத்தாச்சுன்னா லோகமே போயிடும். அது இயற்கை. அந்த இயற்கைக்கு இதெல்லாம் தெரியறது எல்லா கவலமே ஓகே. அதுதான் பண்ணியாச்சுன்னா அவ்வளவுதான், பூலோகமா போயிடும் இல்லையா? இயற்கைக்கு மாறாமது விஞ்ஞானிகளை ஒத்துக்கிறார். ஒண்ணுமே இல்லை, பெரிய பெரிய பனிக்கட்டிகள்லாம் இருக்கு இல்லையா அண்டார்டிகா சமுத்திரம், அந்த பனிக்கட்டிகள் இருக்கு இல்லையா, அது உருக ஆரம்பிச்சு தண்ணி ஓடி வந்துட்டோம் வச்சுக்கேன், இந்த உலகமே என்ன ஆகும் தெரியாது. விஞ்ஞானிகள் சொல்றார் என்ன ஆகும் தெரியாதுன்னா, அப்ப இந்த ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்துல சூடு வந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சூடு கொதிக்க ஆரம்பிச்சு மேல ஆகாசத்துல ஓட்டெல்லாம் விழுந்துட்டு சொல்றா அப்படின்னு சொல்லிக்கிறா. அதன் வழியா சூரிய ஒளி நேரா வந்து, ஏன்னா அந்த சூரிய ஒளி நம்ம மேல நேரா படக்கூடாது, பட்டுனா வியாதி வரும். அதுக்குன்னு ஒரு ஆகாசத்துல ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் வந்து ஓட்ட விழக்கூடாது. நம்ம இந்த லேயர் எதனால ஓட்ட விழுதுன்னா, நிறைய இந்த கழிவுப் பொருட்கள் நிறைய இந்த விஞ்ஞான ரீதியா என்னென்ன உண்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போனா அந்த புகையெல்லாம் போய் தான் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓட்ட விழுறதுக்கு ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன அப்புறம் இத விஞ்ஞானிகள் சொல்றா, நாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ தெரிஞ்சு கொள்ளணும். இதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை. ஏன் புரியறது இல்லைன்னா, சில பேரு இந்த கெமிக்கலை வச்சுட்டு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா மாசு ஏற்படுறது. அந்த மாசுதான் மேல போய் அந்த ஓசூர்ல ஓட்ட விழுந்துடுறது. ஓட்ட விழுந்துடுறதுனா நிறைய நமக்கு சூரிய விழுந்துடுறது. இதனால பெரிய ஆபத்து ஏற்படுறது. இதெல்லாம் இயற்கையோடு வாழணும், இயற்கையோடு ஒன்று வாழ தெரிஞ்சு கொள்ளணும். இயற்கையை எல்லா தப்பையும் பண்ணிட்டுதா கொஞ்சமாவது வாசல் வெளியே நடக்க பழகணும். நல்லா பாருங்க, நம்ம ஆத்துக்குள்ளேயே ஏசியில உட்காந்துருந்தா பிரயோஜனம் இல்லை. வெயில்ல வரணும், நல்லா நடக்க பழகணும், நல்ல தோட்டத்துல நல்லா பழகணும். அன்னைக்கு அதனால்தான் அன்னைக்கு வீடே வந்து எப்படி இருந்ததுன்னா நிறைய அங்கங்க ஜன்னல் கதவு இல்லாம வெறுமே ஓப்பனா இருந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, வீடுனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இது ஏன் மாதிரி ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டுல அப்படிதான் பண்றான்.
வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னா அவனா ஜன்னகத்தை கூட அழுத்தம் வைக்க மாட்டான். ஏன்னா அந்த ஊர் குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசமா இருக்கிறபடியாலே அங்க வந்து கூடார மாதிரி வீட கட்டிடுறா. அதே நிலையில கட்டியாச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கலாமே, இல்லைன்னு தெரியும். ஆனா நமக்கு வெளியுடைய காத்து நமக்கு நல்லா வரணும், இயற்கையோடு சேரணம் பண்ணணும். அந்த இயற்கையோடு சேர்றது கிடையாது, இயற்கையில தோட்டத்துல நல்லா பார்க்கலாம், நிறைய கொடுத்துருக்காங்க. தோட்டத்துல நல்லா உட்கார பழகணும், மரத்திற்கு நிற்க பழகணும். இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஏதோ டஸ்ட் எல்லாம் வந்து தெரிவிக்கிறாடியா. எப்போதும் வீட்டிலேயே இருக்கப்படாது. அப்ப இது சொன்னா ஏன் சுவாமின்னா பாரியா பர்த்தா இருக்கா, எத்தனை பார்த்துட்டு இருப்பா. கணவன் மணி வார்த்தை எத்தனை பார்த்துட்டு இருக்குது. வெளில வந்து 4 பேர் முகத்தை பார்க்கணும், அந்த இயற்கையோட ஒன்று இருக்கணுமோ, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கணுமோ. தினம் பாசமுள்ள கணவனா இருந்தாலும், பாசமுள்ள மனைவியா இருந்தாலும், பாசமுள்ள பிள்ளையா இருந்தாலும் எத்தனை பார்த்துட்டு இருக்குது. கடைசி பட்சம் 4 கோவிலுக்காக போகணும், கோவிலுக்காக போயிட்டு அந்த முகத்தை பார்க்கணும். ஆக இயற்கையை பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். கருப்பு. இரண்டாவது, சில இடத்துல மேகம்லாம் கருப்பா இருக்கப்படாதுன்னா ரசிக்கணும். கருப்பு மேகத்தை பார்த்தாலே என்னவா கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காற்று படைக்கிறன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வாசம் தெரிவிக்கிறது கண்ணன் என்னும் கருந்தெய்வம். அந்த கருப்பை பார்த்தாலே இதுக்கு கண்ணனுடைய ஞாபகம் வந்துட்டார். கருப்பை பார்த்தாலே, ஏன்னா கண்ணன் ஞாபகம் வந்து அவரை போல கருப்பா இருக்க எப்படி சொல்றேன்னா, ஆக எப்படி இந்த தன்மையோட போறோமோ அதைத்தான் தெரிவிக்கிறார். அப்ப எது அந்த கருப்பு தான் நமக்கு நீரை கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, இயற்கைக்கு அருகில் நம்ம இருந்தோம்னா எந்த ஆபத்தும் வராது. இன்னைக்கு இயற்கைக்கு மாறுபாட்டாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாத்திரையை போட்டு எத்தத்தையோ பண்றான். பெண்களுக்கு சில சில நியதிகள்லாம் உண்டு, அந்த நியதிகள்லாம் இயற்கைக்கு மாறா பண்றான். அதனாலதான் அவ உடம்பு எல்லாம் அவ்வளவு ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். இயற்கைக்கு மாறா பண்ணவே படாது. எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அதெல்லாம் இயற்கையே சரியா பண்ணும், எந்த விதமான தவறு பண்ணாது. அப்படி தவறு பண்றதுன்னா அந்த தவறு பண்றதுக்கு காரணமே நீதான். நீ அதுக்கு தேவையானவளுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய நிலையில இல்லாம செயற்கையை ஆரம்பிச்சிடணும், அதான் தெரியுது. ஆனா எப்படிப்பட்ட செயற்கையா இருந்தாலே சமம்தான், இயற்கை இருக்கிறது. ஆக அண்ட கடாகம் ஒரு விஷயத்தை எடுத்துன்னா இயற்கை இப்ப எதுக்குன்னா இந்த அண்ட கடாகத்துக்கு கீழே ஆதிசேஷன் இயற்கையா இருக்கணும். அதே போலதான் அப்ப அந்த அண்ட கடாகத்துக்கு கீழே ஆதிசேஷன், அதற்கு பக்கவாட்டுல போனா என்ன பண்ணுங்க, அதுக்கு பக்கவாட்டுல தென்பக்கம், அண்டகடாகத்துக்கு பக்கவாட்டு தென்பக்கம், அந்த தென்பக்கத்துல நரகப்பட்டம் இருக்கு. தென்பக்கத்துல நரகப்பட்டது. தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் கேள்விப்பட்டமா இருக்க சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, ராமானுஜா தனியன் முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கு அணியாக கேட்டினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் தெரிகிறார். அப்ப தென்புலம் தான் நரகம். இந்த நரகம் இது தென்புலம். அப்ப நரகப்பட்டினம் எங்க இருக்கு? தென்பக்கத்துல நரகப்பட்டினம் இருக்கு. எதுக்கு? அண்டகடாகத்துக்கு பக்கவாட்டுல நரகப்பட்டினம் இருக்கு. அதே போல அந்த அங்க இருக்கக்கூடிய நிலை என்ன? அப்ப வடபக்கம் சுவாமி குபேரப்பட்டினம் இருக்கு. அந்த அண்டகடாகத்துக்கு வடது பக்கம் இருக்கு, குபேரப்பட்டினம் இருக்கு. குபேரபக்தம் இருக்குன்னா வடக்கு பக்கம் தான் போகணும். வைகுண்டம் போகணும்னாலும் வடது பக்கம் போகணும் தான் வைகுண்டம். நரகத்துக்கு போகணும்னா தெற்கு பக்கம். தெற்கு பக்கம் மகன் யமன் தெற்கு திசைக்கு அதிபதி. யமன் தெற்கு திசைக்கு அதிபதி. குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. மற்ற 2 இடத்துல என்ன? கிழக்கு மேற்கு வருணனும் இந்திரனும். கிழக்கு பக்கத்துக்கு அதிபதி இந்திரன், அதே பக்கம் மேற்கு பக்கத்துக்கு அதிபதி வருணன், தெற்கு பக்கத்துக்கு அதிபதி யமன், வடக்கு பக்கத்துக்கு அதிபதி குபேரன். இவர்கள் தான் திக்பாலகர்னு சொல்லுவான், திக்பாலகர். அப்ப 4 திசைக்கு 4 அதிபதி சொல்றா இல்லையா? இப்ப யம தர்மநாதன் எப்ப நமக்கு தண்டனை கொடுக்கறன்னா, ஏன் நம்மை அங்கு கொண்டு போறான்னு நிறுத்தினான்னா, நாம் ஏதோ பாவம் பண்றோம். பாவம் பண்றபடியால் தான் புண்ணியம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போறோம், பாவம் பண்ணா நரகத்துக்கு போறோம். என்ன பண்ணுவோம்? புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போறோம். ஒரு 5வது ஸ்கந்தத்தின் கடைசியில இருக்கும். இந்த நரகத்தையே சொல்ல, இது வரைக்கும் பூலோகத்தை பத்தி சொன்னேன், இப்பதான் நரகத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போறோம், பாவம் பண்ணா நரகத்துக்கு போறோம். சரி சுவாமி, இப்ப ஏதோ பாவம் பண்றோம், புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போறோம் இல்லையா? பாவம் நரகத்துக்கு போறோம். அதற்குன்னு எல்லா பாவத்துக்கும் நரகத்துக்கு போவோம் கண்டு கிடையாது.
எல்லா பாபத்துக்கும் நரகத்துக்கு போறோம் கிடையாது. இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன தண்டனைன்னு இருக்கு. நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமே சொல்றது இல்ல, அவர் சொல்லியிருக்காரு, சொல்லித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப இன்னென்ன பாபத்துக்கு நீங்க பயப்படவே வேண்டாம். எப்ப ஆச்சார சம்பந்தம் இருக்கோ அந்த பயமே தேவையில்லை. இன்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை இருக்கு, என்ன இன்னென்ன பாவத்துக்கு என்னென்ன நரகம் என்று இருக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, இன்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை, இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன நரகம். 22 நரகங்கள் பார்த்த போனோம். அப்படி அந்த நரகத்து பேர்ல கொடுத்திருக்காரு. அப்படின்னு சொல்ல போறது இல்லை. எத்தனை நரகம் கொண்டு 22 பேரையும் சொல்லியிருக்காரு. நம்ம பகவன் நாமத்தை சொன்னாலும் அதை பிரயோஜனம் உண்டு. நரகத்தின் பேரை சொல்லணுமா? தேவையில்லை. இதுக்கு சொல்ல மாட்டேன். எந்தெந்த பாகத்துக்கு என்னென்ன உண்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். அதெல்லாம் சொல்லி போறார். இப்ப பரீட்சத்துக்கு சுக்கராச்சாரியர் கேட்கிறார், சுவாமி நரகம் நம் வீட்டுல இருக்கா அல்லது நம் நாட்டுல இருக்கா அல்லது மொத்த அண்டத்துக்கு வெளியில இருக்கா? 3 கேட்கிறார். நரகம் நம் வீட்டுல இருக்கா அல்லது நம் நாட்டுல இருக்கா அல்லது மொத்தம் இந்த அண்டகடாகம் 14 லோகங்கள் அந்த அண்டகடாகத்துக்கு வெளியில இருக்கான்னா, அதாவது அவர் என்ன கேட்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. தண்டனை இங்க கொடுக்க போறாளா அல்லது வெளியே கொடுக்க போறாளா அல்லது நரக பாட்டத்துல கொடுக்க போறாள்னா, இது ஆழ்வாரே சொல்லிட்டார். ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா 10ஆம் பத்துல ஆச்சரியமான பாசனம். வானேற வழி தந்த வாட்டாற்றான் பணிவகையே நானேற பெறுகின்றேன் நரகத்தை நகுநெஞ்சே அப்படின்னு தெரிவிக்கிறார். வைகுண்டத்தை நோக்கி புறப்பட்டார் ஆழ்வார். ஆழ்வார் புறப்பட்ட உடனே இத்தனை நாள் ஆழ்வாருக்கு மோட்சம் கிடைக்கலையோன்னு இப்ப கிடைச்சிட்டோம். ஆழ்வாரை விட ஆழ்வார் நெஞ்சு முன்னாடி கலந்துட்டு முந்திட்டு நெஞ்சு அந்த நெஞ்சு நமனத்துக்கு ஆழ்வாரை விட நெஞ்சுக்கு ஆசை. ஆழ்வாருக்கு முன்னாடி கலந்துட்டு அழியல் நீர் ஏதோ டிலே பண்ணிட்டே இருக்க, நீ டிலே பண்ணா பிரயோஜனம் இல்லை, நான் முன்னாடி போறேன், முன்னாடி போய் எல்லாம் சரிபடுத்தி வைக்கிறேன், நான் போய் பகவானை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், நீ பின்னாடி வரும் நெஞ்சு கிளம்பிட்டு. நெஞ்சு கிளம்பி போற உடனே அந்த நெஞ்சை நிறுத்துறாரு ஆழ்வார். நெஞ்சை நில்லு நில்லு நின்னாரு. ஏன் நிற்கணும்? நீர் ஏதோ இங்க கொஞ்சம் நீங்க அதை பார்த்துட்டு இந்த இந்த இதுல இருந்து இருக்கிற இல்ல இல்ல நின்று ஒரு வார்த்தையை சொல்றேன். நரகத்தை பார்த்து சிரிச்சுட்டு போறோம்னா, நரகத்தை பார்த்து சிரிச்சுட்டு போறோம்னா. ஏன் நரகத்தை பார்த்து இருக்கணும்னாரு? இது எத்தனை பாடாத பாடு படித்துட்டு சிரிக்கணும்னாரு. நரகம் யமபட்டணம். யமபட்டத்தை நம்ம எதுக்கு போகணும்? நம்ம ஸ்ரீவைகுண்டம் தானே போனோம்னாரு. அப்ப ஆழ்வார் எது நெஞ்சு கேட்கறது. அப்ப ஆழ்வார் சொல்றாரு, நான் நரகம்னு யமபட்டணத்தை சொல்லல, இந்த சம்சாரமே நரகம், இந்த பூலோகமே நரகம், இந்த சம்சாரமே நரகம். இந்த நரகத்தை பார்த்து சிரிக்கணும்னாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் எடுத்திருப்பேன், எத்தனை ஜென்மம் இது படாத பாடு படித்திருக்கணும். இதெல்லாம் படித்திருது. இனிமே இது படித்ததுக்கு வாய்ப்பு கிடையாது. இனிமே நான் சீவைகணும் போறவனும் இனிமே எனக்கு சரீரம் கிடையாதுன்னு இத்தனை நாள் நீ படித்தினியன்னு அவனை பார்த்து என்ன பண்ணும்? என்னுடைய விழாவு எலும்பு நோவு வர வரைக்கும் நன்னா சிரிக்கணும். நரகத்தை நகுநெஞ்சே. எத்தனை படாத பாடு படித்தது, எத்தனை பிறவி நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இந்த இது இந்த இறந்தனை பிறகு கொடுத்தது. இனிமே நான் இங்க பிறக்க போறது கிடையாதுன்னு, எப்ப தேவை கிடையாதுன்னு. அதனால ஒரு தடவை பரிகாசம் பண்ணி நன்னா சிரிச்சுட்டு போவோம், பரிவாசம் பண்ணி நன்னா சிரிச்சுட்டு போவோம் அப்படின்னு பேசுறது. பரிவாசம் பண்ணி நன்னா சிரிச்சிடுவோம். இங்க நரக்கம் பிறக்க வேண்டிய நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு. இப்ப நரகப்பட்டினத்தை சொல்லல ஆழ்வார். ஆழ்வார் சொல்றாரு, இந்த சம்சாரத்தையே நரகப்பட்டினம் சொல்றாரு. ஆக நரகம் என்பது எங்கேயோ இருக்கு உண்மை. ஆனா நாம் வாழும் வாழ்க்கையில் நரகம் வந்துவிடும் என்பது உண்மை. சுவாமி நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்க சுவாமி, சில பேர் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கணும். இப்ப நரகபத்திரம் சொல்ல வரலையா? அதுவும் உண்டு, நரகபத்திரமும் உண்டு. அதே போல இந்த லோகமே நரகமாக மாறும் நாம் இருக்க வேண்டியபடி இல்லைன்னா. அப்ப சாஸ்திர சம்பந்தமா இருக்கும், பெரியோர்களுக்கு அனுசரணையா இருக்கும், சம்பிரதாயத்தின்படி இருக்கணும். இருந்தாச்சுன்னா அப்ப இந்த லோகம் நரகமா இருக்காது. அப்ப எனக்கு எதுவும் வராதுன்னு சொல்ல வரும். ஆனா வந்தாலும் அந்த பாதிப்பை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த பாதிப்பை நீ பெருசாக எடுக்க மாட்டேன். அப்ப இப்ப இதுக்கு சொல்ல வந்தேன்னா, நாம் வாழும் வாழ்க்கையிலே நரகம் வந்துட்டு புரியத்துக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரே ஒரு இடம் சொல்லிட்டேன். என்னன்னா, ராமன் காட்டுக்கு புறப்பட்ட உடனே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வரான். விடை கொடுக்கணுமோன்னு முதல்ல கைகை தான் சொல்லிட்டார். 14 வருஷங்கள்
நீ நீ வந்து காட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டா. பரதன் தான் பட்டாபிஷேகம் சொல்லிட்டா. சரி கிளம்பியாச்சு. கலைஞரத்துக்காக ஒவ்வொரு இடமும் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போகணும். அப்ப கைக்கு இவர்கிட்ட போனா, கௌசல்யாட்ட போனா. கௌசல்யா என்ன சொன்னா, நானும் வரேனே, ராமா என்ன ஆயிடுச்சுன்னு போ அப்படின்னு சொன்ன உடனே அங்க என்னென்ன உபதேசம் பண்ணணுமோ உபதேசம் பண்ணி, பர்த்தா இருக்கச்சே நீ வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, அதனால பர்த்தா இருக்கிறதா நீ இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டா. இப்ப ராமன் காட்டுக்கு புறப்பட்டுறான். புறப்பட்ட உடனே உபதேசம் பண்ணி சீத்தைகிட்ட வந்தான். சீத்தைகிட்ட வந்தனே, சீத்தை நீ ஜாகிரதையாரு, உனக்கு கூடவே லக்ஷ்மணன் இருக்கான், அது பரதன் இருக்கான், சத்ருகுணன் இருக்கான், அவெல்லாம் உங்க பிள்ளைய போல அவளை பார்த்துட்டு தகப்பனார் இருக்கார் தசரத சக்கரவர்த்தி, அவருடைய தகப்பனார போல அவரையும் பார்த்துட்டு ஜாக்கிரதையா இருன்னு சொன்னா. சீதை ஒத்துக்கல. நான் கூடவே வருவேன்னா. கூட வேணாம். கூடாது சீதே, காடு சுடும், நீ வராத. காட்டுல வந்தா துஷ்ட மிருகங்கள் நிறைய இருக்கும், அதனால நீ நாட்டில இருக்கிறான்னு சொன்னா. சீட்டை உடனே அவரு கேட்டா, உன்னை பிரிஞ்சாலே இந்த நாடே சுடுமே, உன்னை பிரிஞ்சாலே இந்த நாடே சுடுமே, நான் வந்துதான் ஆகணும்னா. கிடையாது, காடு சுடும் நாடு சுடாதுன்னா. நீ நாட்டில் இருந்து ராமன் சொன்னா. ரெண்டு பேருக்கும் பெரிய வாக்குவாதம். வாக்குவாதம் வந்துட்டு சீதை அப்ப என்ன பண்ணா, சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லிருந்தாரு. என்ன கேள்வி கேட்டிருக்கிற இவன் ராமன் எப்படிப்பட்டவன்? ஆச்சரியமா படிச்சிருக்கான், வசிஷ்டத்தை படிச்சிருக்கான், வாமதேவன் படிச்சிருக்கான், நல்லா படிச்சவன். வசிஷ்டர் 12 வருஷங்கள் படிச்சிருக்கான். அப்படி இருக்கச்சே அவனுக்கு தெரியாத எதுவுமே இல்லைன்னு என்ன வேணா கேள்வி கேளுங்கோ, நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா. இந்த ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்ன சொல்லுறாமான்னு கேட்டுக்கான். சீதை வந்து ராமனை பார்த்து நரகம்னா என்ன, சொர்க்கம் என்ன கேட்டிருக்கா. ராமனுக்கு ரொம்ப ஆசை. சில பேருக்கு உபன்யாசம் பண்ணணும், காலட்சேபம் பண்ணணும்னா ரொம்ப ஆசையா இருக்கும். சில பேர்லாம் அங்கங்க கூப்பிடுவா பாருங்க, கூப்பிட்ட உடனே 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பா, இவரு 1 மணி நேரம் எடுத்துருப்பார். என்ன சுவாமி, என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு சுவாமி, என்ன மேடையை கொடுத்தாச்சுன்னா உடனே பேசணும். அந்த மாதிரி ராமனுக்கு ஆசை வந்துடுத்து. ஓ, சொர்க்கம் என்ன நரகம் என்னன்னு கேட்டா பண்ண ஆரம்பிச்சிடணும். வசிஷ்டத்தை படிச்சிருக்கா, ராமதேவத்தை படிச்சிருக்கா, அந்த படிச்சதெல்லாம் என்னன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டுக்கா. சொர்க்கம்னா சீதே உனக்கு தெரியாது, நான் சொல்றேன், தேவேந்திர பட்னம் தான் சொர்க்கம். அங்க யாரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காரோ அவெல்லாம் அங்க போவா. அங்க என்ன தெரியுமா நடக்கும், ரம்பா இருக்கா, திலோத்தமா இருக்கா, உர்வசி இருக்கா, மேனகா இருக்கா, அவெல்லாம் நாட்டிய கச்சேரி பண்ணுவான், நாட்டியம் ஆடுவான், நன்னா அனுபவிக்கலாம், ஆனந்தமா இருக்கும். அதே போல பாபம்னா என்ன தெரியுமா, யாரெல்லாம் என்னென்ன பாப காரியங்கள் பண்ணியிருக்காரோ அந்த தண்டனை கொடுப்பதற்காக நரகம் இருக்கு. அங்க போய் நரகத்தை என்ன பண்ணுவான்னா, அவளை அடிப்பா, அவளை காய்ச்சுவா, அவளுக்கு நெருப்பு கொடுப்பா, அவளுக்கு சில சில மிருகங்கள் இருக்கு, மிருகங்களா கடிக்க சொல்வா, காலவாயில போட்டு எரிப்பா, இத்தனையும் பண்ணுவா. இதெல்லாம் இருது நரக பட்டணம். அப்ப சொர்க்கம் என்பது தேவேந்திர பட்டணம். பெரிய உபன்யாசம் பண்ணிட்டா. உபன்யாசம் பண்ணி முடிச்ச உடனே சீதை சிரிச்சுட்டான். சிரிச்சுட்டு என்ன தெரியுமா, தெரியும்னா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியல. சில பேர்லாம் அந்த மாதிரிதான் பேசுவான். நான் சொல்றேன்னு சொல்லிடுவா, தப்பு தப்பா சொல்லுவான். இப்ப சீதை என்ன கேட்கறா ராமன்ட்ட, தெரியும்னா ராமன் சொர்க்கம்னா நான் என்னன்னு கேட்டேன், நரகம்னா என்னன்னு கேட்டேன். அப்ப சொர்க்கம் நரகம் என்னன்னு கேட்ட உடனே நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கிய, தெரியும்னா தெரியும் சொல்லியிருக்கலாமானோ, இப்ப தெரியலன்னா தெரியலன்னு சொல்லியிருக்கலாமானோ, எதுக்காக நீ தப்பா சொல்றேன்னா. ராமனுக்கு தூக்கி வாரி போட்டுது. சொர்க்கம்னா தேவேந்திர பட்டம் தானே, நரகம்னா இந்த யமலோகம் தானே, இதுல என்ன தெரியுதுன்னா தூக்கி வாரி போட்டுது. நான் தப்பா என்ன சொல்லியிருக்கேன், தக்கா என்ன சொல்லியிருக்கேன், இந்த அப்பா சொல்லவே இல்லையே, நேரத்தில் சொல்லியிருக்கேன்னா. வேடிக்கை ஒருத்தர் சொல்வார், சுவாமி சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, ஒருத்தர் 1 மணி நேரம் தோடிராக நன்னா சேவிச்சார், நன்னா பாடினார். 1 மணி நேரத்துக்கு தோடிராக நன்னா பாடினார். பாடி முடிச்சுட்டார், இனிமே அடுத்த பாட்டு வரணும். உடனே ஒருத்தர் பின்னாடி எழுந்திருந்து அவர்கிட்ட கேட்கிற, சுவாமி இத்தனை நாளைக்கு கல்யாணி ராகம் நன்னா பாடினேன், இனிமே தோடி ராகம் பாடணும். அப்பன்னா இவருக்கு என்ன தெரியுது, தோடி ராகமும் தெரியல, கல்யாணி ராகமும் தெரியலன்னு. அதே போல இந்த இடத்துல என்ன ஆச்சு, இவருக்கு நரகம்னா என்ன, சொர்க்கம்னா என்னன்னு கேட்டுக்கணும்னு உங்ககிட்ட நீ என்ன கேட்டுக்கணும், என்ன எதிர்கேள்வி கேட்டுக்கணும். யாருடைய அபிப்பிராயத்தாலே சொர்க்கம் நரகம்னு நீ கேட்டிருக்கணும். யாருடைய அபிப்பிராயத்துல சொர்க்கம், யாருடைய அபிப்பிராயத்துல நரகம் அப்படின்னு கேட்டுக்கணும். அது தெரியாம நீனும் சொர்க்கம்னா தேவேந்திர பட்டணம், நரகம்னா என்னது இது யம பட்டணம் சொல்லியே, உனக்கு தெரியலையே. உங்க நான் கேட்ட உடனே நீ பதில் கேள்வி கேட்டுக்கணும். யாருடைய என்னத்தான் சொர்க்கம் நரகம் கேட்டுருக்கணும். ராமனுக்கு புரியல, சொர்க்கம் நரகம் மாறுமா என்ன,
ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்தால என்னுடைய அபிப்பிராயத்தை யமபட்டணம் மாறுமா, இல்ல அடியனுடைய அபிப்பிராயத்தால தேவேந்திர பட்டம் மாறுமான்னா, சொர்க்கம் மார்க்கம் மாறுமான்னா மாறும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கம் வேறு, மனிதன் வேறு, நரகம் வேறு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொர்க்கம் வேறு, நரகம் வேறு. வாசல்ல பாரவண்டி ஈட்டுன்னு போறணும், பாரவண்டி ஈட்டுன்னு போறானோ அவனை கேட்டா எதுக்கு, அவனை கேட்டா சொர்க்கம் எதுன்னு கேட்டா நரகம் எது கேட்டா என்ன சொல்லுவானா, இன்னைக்கு சோறு கிடைச்சா சொர்க்கம், சோறு கிடைச்சி தூங்கினா சொர்க்கம். வேலைக்கு போக முடியாம ஏதோ ஒரு வியாதி வந்துட்டுன்னு வச்சுக்க, அது நரகம். வாசல்ல பாரவண்டி ஈட்டு கொண்டு போறவன் அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவான், இன்னைக்கு சோறு கிடைச்சு நல்லா ஆனந்தமா தூங்கினேன்னா அது சொர்க்கம். அதே வியாதியால என்னால வேலைக்கு போக முடியலன்னு வச்சுங்க, அப்ப அது நரகம்னு சொல்லுவான். அதே மோட்சத்துக்கு போறான்னு ஒருத்தன், மோட்சத்துக்கு போறவனை கேட்டு எது சொர்க்கம்னு கேட்டான்னு சொல்லுவா, சாமி பரமபதம் கிடைச்சா சொர்க்கம், சம்சாரத்துல வந்தா நரகம், இந்த சம்சாரமே நடக்கணும், இந்த சம்சாரத்துல நடக்கணும்னு நினைச்சுக்குவான். ஓரளவுக்கு அதே ஓரளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கணும், வேலை பார்த்துட்டு இருக்கணும். அந்த வேலை பார்த்துட்டு இருப்பால கேட்டா என்ன சொல்லுவான்னா, அவர் நல்ல சம்பளம் வந்து இருக்கும், நல்ல வேலை நல்லா இருக்கும், ஆனா லோகத்துல மரியாதை கிடைத்தா சொர்க்கம் சுவாமி, இல்லைன்னா அவமானம் பண்ணா அது நரகம்னா. ஒண்ணுமே இல்லை, எங்களை போறவாளுக்கு உபன்யாச காலத்து அடி இதுதான் முக்கியம். உபன்யாச காலத்து சொர்க்கம் எது, நரகம் எது? உபன்யாசம் இருந்தா சொர்க்கம், இல்லைன்னா நரகம்னா சொல்லாதீங்க. உபன்யாசத்துல தொண்டை கட்டிட்டு அடிக்கடி தொண்டை கட்டாம இருந்தா சொர்க்கம், தொட்டம் கட்டி விட்டுன்னு வச்சுங்க அதான் நரகம். சொர்க்க நரகம்னா எங்கேயோ போக வேண்டாம். அப்ப அடிக்கடி சொர்க்க நரகம் உபன்யாச காலுக்கு ஒண்ணுமில்ல. மார்கழி மாசம் ரொம்ப சிரமப்பட்டேன். மார்கழி மாசம் வந்து விட்டுனாலே சுவாமி அங்க தொண்டை கட்டிக்கிறது என்ன பண்ணணும் ஏது பண்ணலாம், எந்த டாக்டர்கிட்ட பண்ணணும், நீங்க பேசாம இருக்கோ, பேசாம ரெஸ்ட் எடுக்கோ, இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு தவிர வேற எதுக்கும் அதுக்கு மாற்று மருந்து கொடுத்து ஏதாவது பண்ணாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசாம இருந்த உங்க உடம்பு ஆகுறது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேசிட்டேன்னா பேசுறது நம்ம பகவான் விட்டுருக்காரு. எதிர்க்கிற வந்த அப்ப உபன்யாச காலக்கு எது சுவாமி சொந்த நடக்கணும்னா அவனுக்கு தொண்டை கட்டாம இருந்து வச்சுக்க, தொண்டை கட்டிட்டு வச்சுக்க உடனே நரகம் சொல்றா இல்லையா. அப்ப அவனவனுக்கு சொர்க்கம் நரகம் மாறுதனோ. அப்ப எல்லாருக்கும் ஒண்ணு நிச்சயம், நல்லது என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் வேணும், தீயது என்று சொல்ல நரகம் வேண்டான்றது உண்டு, அது உண்டு. தீயது வேண்டாம், நல்லது வேணும் என்பது அது எல்லாருக்கும் உண்டு. எது நல்லது தீயதுன்றது அவரவருடைய எண்ணத்துல மாறுமோனோ. இப்ப சீதையே உன் அபிப்பிராயத்துக்கு எது சொந்தம் நரகன்னு கேட்க, அப்ப சீதை சொல்ற, ஹே ராமா உன்னோடு சேர்ந்து இருந்தால் சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்தால் நரகம். உன்னோடு சேர்ந்து இருக்கா, சேர்ந்து இருந்தா சொர்க்கம், உன்னை விட்டு பிரிந்துட்டா நீ காட்டுக்கு வராதுன்னு தடுக்கிறாயே. பிரம்மத்தோடு சேர்ந்து இருந்தால் சொர்க்கம். நமக்கு பிரம்மத்தோடு சேர்ந்து இருந்தால் சொர்க்கம். ஆக சொர்க்கம் நரகம் என்பது நாம் பார்க்கிற பார்வை, நாம் படுகிற பாடு, நாம் பார்க்கிற பாடை படுகிறாது. இதை வச்சுட்டுதான் சொர்க்கம் சொல்லுவோம். சில பேருக்கு கஷ்டம் வந்தாலே நரக வேதனை சுவாமி சொல்றாரு. சில பேர் சொர்க்கம் வந்தாலே நரக வேதனை சுவாமின்றார். உடனே அவரை கூப்பிட்டு, சுவாமி நரகத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து ஒன்னு சுவாமி ஒவ்வொருத்தர் ஒரு சைட் சைக்கிளா போறாங்க, அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. அதே போல நரகத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு டூர் போடுங்களேன், சொல்றச்சே பயமா இருக்கு. ஒரு டூர் போடுங்க சுவாமி, நரகத்துக்கு ஒரு ரெண்டு போயிட்டு வந்துக்குவோம், போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்ன நடக்கிறதுன்னு. யாரா போயிருக்காங்கன்னா ஒருத்தரும் போறது கிடையாது. ஆனா நரக வேதனை சொல்லிட்டு இருக்காரு. என்னமா நரக வேதனைன்னா அப்ப என்ன தெரியுது, நரக வேதனை என்ன, நரகத்தை பார்த்தா ஒண்ணு பார்க்கலையே. இருப்பினும் நரக வேதனைனா பிடிக்காதது நடந்தாலே உடனே நரகம்னு சொல்றோம். பிடிக்காதது நடந்தாலே என்ன பண்றோம், உடனே நரகம்னு சொல்றவங்கணும், நரகம்னு சொல்றவங்கணும். அது பிடிக்காது ஏன் நடக்கிறது, பிடிக்காது ஏன் சொல்ல நடக்கிறது, பிரம்மத்திற்கும் சாஸ்திரத்துக்கும் பிடிக்காது செய்தால் அப்பதான் இந்த தண்டனைக்கு நம்ம ஆளாகும். பிரம்மத்துக்கும் சாஸ்திரத்துக்கும், பிரம்மத்துக்கு பிடிக்காத ஆணுக்குள்ய சங்கல்பகா பிராதிகூல்ய வர்ஜனம், பகவானுக்கு பிடித்தமானது பண்ணணும். சாஸ்திரம் எது சொல்லித்தோ அதை பண்ணணும், சாஸ்திரம் எது சொல்லலையோ அது பண்ணப்படாது. அப்படி இருக்க செய்து அப்ப அதுக்கு நம்ம தண்டனைக்கு ஆராடணும். வேதங்கள் எல்லாம் இன்னதை செய் என்று விதிக்கும், இன்னதை செய்யாது என்று விலக்கு என்று சொல்லும். நல்லா பாருங்க,
வேதங்கள் இதம் குரு, இதம் ஆகாஷி, இதை செய், இதை செய்யாதுன்னு சொல்றது இல்லையா? அப்ப இதை செய், இதை செய்யாத, அப்ப அது செய் என்று சொன்னது நாம செய்தல். செய் என்று சொன்னதை நாம செய்தா புண்ணியம் கிடைக்கும். செய்யாதே என்று சொன்னதை நம்ம செய்யாமல் இருந்தா மறுபடியும் புண்ணியம் கிடைக்கும். செய் என்று சொன்னதை செய்யாமல் இருந்தால் பாபம் வந்துடும். செய்யாதே என்று சொன்னதை செய்தால் பாபம். இந்த நாலு தான் முக்கியம். மறுபடியும் சொல்ல, செய் என்று சொன்னதை செய்தால் புண்ணியம் கிடைக்கும். செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் இருந்தால் அது மறுபடியும் புண்ணியம் கிடைக்கும். அதே போல செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் இருந்தால் புண்ணியம் கிடைக்கும். வாஸ்தவம் தான். செய் என்று சொன்னதை செய்யாமல் விட்டால் பாபம். செய்யாதே என்று சொன்னதை செய்தால் பாபம். இந்த நாலு தான். இந்த நாலு கட்டத்துல அப்ப பாபத்தின் பலமாகத்தான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நரகத்துக்கு போறோம். அப்ப அப்படி போகும்போது யாராரு எந்தெந்த நரகத்துக்கு போறா அப்படின்னு நிறைய சொல்ல போறது இல்லை. இப்பவே பயமா இருக்கு, சொல்ல போறது இல்லை. யார் எந்தெந்த நரகத்துக்கு வரா? நரகம் நிறைய 22 நரகங்கள். இத ஒரு சுவாமி, மணவாளவாமைக்கு முன்னாடி ஒரு சுவாமி, அந்த சுவாமி என்ன தெரிவிக்கிறாருன்னா, நீ என்னை போய் ரட்சிச்சுடுன்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஏன், என்ன காரணம்? பிளாக் பெயின் பண்ற மாதிரி பேசுறான். பகவான்கிட்ட பார்த்து பிளாக் பெயின் பண்ற மாதிரி பேசுறாரு. ஏன் போய் ரட்சிக்கலன்னு என்ன ஆகணும்? நீ கஷ்டப்படுங்க. பகவானை பார்த்து நீ கஷ்டப்படுவ, என்னையே இப்ப ரட்சிச்சுடு, நீ அழிச்சுட்டு போயிடு, உன் திருவடி சேர்த்துக்கோன்ற. என்ன பிளாக் பெயின் பண்றவன் பேசுறேன்? ஆமா, இல்லைன்னா உனக்கு தானே கஷ்டம். என்ன ரட்சிக்கலன்னா உனக்கு தான் கஷ்டம். என்ன உன் திருவடியை சேர்த்துக்கணும், உனக்கு தான் கஷ்டம். என்ன கஷ்டம் வரும்னா, நீ சேர்த்துக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் தீயது பண்ணுவேன்னு உடனே நீ தண்டனை கொடுக்கணுமானோ? தண்டனை கொடுக்கறது நரக்கத்துல தழுவியணும். ஆமா, இதுதான் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நரக்கத்துல தழுவிய. ஆனா நான் இப்படித்தான் நான் தீயது பண்ணுவேன். இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு தீயது பண்ணுவேன். அந்த தீயது பண்ணிட்ட உடனே உனக்கு என்ன தோணும்? இவ்வளவு பெரிய தீயது பண்ணிருக்காரு, நம்ம 22 நரகத்தை சிருஷ்டிச்சிருக்கமே, அந்த நரகத்துக்குள்ளே இந்த தீயதுக்கு உண்டான தண்டனை அதுல கிடைக்கலையே, அப்ப புதுசா ஒரு நரகத்தை சிருஷ்டிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு உனக்கு தோணும். சரி, சிருஷ்டி போக நீ சிருஷ்டிப்ப. சிருஷ்டித்த உடனே அந்த நரகத்துல அதை அனுபவிச்சு போய் வெளில வருவனும். வெளில வந்த உடனே அதை விட ஒன்னும் பெரிய தீயது பண்ணுவேன். மறுபடியும் தள்ளுவேன், மறுபடியும் பண்ணுவேன். இப்படியே நான் பண்ணிட்டே இருக்கச்சே உன்னால மாறாது. எங்க புதுசு புதுசா இவருக்காக நரகத்தை சிருஷ்டிக்கணும் போல் இருக்கு. 22, 24 ஆச்சு, 24, 26 ஆச்சு, 26, 28 ஆச்சு, இப்படியே போயிட்டே இருக்க. சரி, இவரே சிச்சு, இவரே ரட்சிச்சுடலாம்னு ரட்சிச்சுடுவேன். அதனால இப்பயே ரட்சிச்சு கொடுத்த இருக்கணும். இந்த மாதிரி பிளாக் மெயில் பண்ண முடியுமான்னா அந்த அளவுக்கு பகவான் மேல பிரேமம் அவர் வச்சுருக்காரு அந்த ஆச்சார புருஷன். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, அப்ப நரகம் நிறைய இருக்கு. இந்த நரகத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. அப்படின்றதெல்லாம் படிக்கல, அதெல்லாம் படிக்கல, தேவையில்லை. நான் என்ன சகசநாமம் பண்ணலாம், ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லலாம், 12 ஆழ்வார்கள் பேர சொல்லலாம், யாராருன்னா எந்தெந்த அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். தேவையில்லை, இதுக்குலாம். ஆனா என்னென்ன தப்பி பண்ணினா எந்தெந்த இடத்துக்கு போறோம்? யார் ஒருத்தர் பிறருடைய சொத்தை அபகரிக்கிறானோ, யார் ஒருத்தர் பிறர் மனைவியை தன் மனைவி என்று நினைக்கிறானோ அவனுக்கு தாமிஸ்ரா என்கிற நரகம் கிட்டும். யார் ஒருத்தர் பிறருடைய சொத்தை அபகரிக்கிறானோ, அதே போல பிறருடைய மனைவியை தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ அவளுக்குன்னா என்ன பேரு? தாமிஸ்ரா என்கிற நரகம் கிட்டும். அடுத்து அந்த தாமிஸ்ரமும் இன்னொரு நரகம். அந்த தாமிஸ்ரம் கொஞ்சம் விளையாட்டா இருக்கும், வேடிக்கையா இருக்கும், ஆனா கொஞ்சம் புதியதா இருக்கும். அந்த தாமிஸ்ரம்னா, யார் ஒருத்தன் தன் வேலைக்காரனுக்கு சோறு போடுவதற்கு முன்னாடி தான் சாப்பிடுகிறானோ, சாமி நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வேலைக்காரன் சாப்பிடணும், அவனுக்கு முன்னாடி போட்டு எஜமான முதல்ல சாப்பிடணுமா வேலைக்காரன் முன்னாடி சாப்பிடணுமா? ஆனா இங்க அப்படிதான் சொல்றது. தான், அதாவது யார் ஒருத்தன் தன் வேலைக்காரன் சோறு போடுவதற்கு முன்னாடி தான் சாப்பிடுகிறானோ, அதாவது குடும்ப தலைவர்கள் சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடுகிறானோ அவனுக்கு அந்த தாமிஸ்ரா என்கிற நரகம். சரி சுவாமி, முதல்ல அவர்களுக்கு சாப்பாடு போட்டுதான் குடும்ப தலைவர் சாப்பிடணுமா? அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா இதுல கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்துக்களும் உண்டு. புரியத்துக்காக சொல்லு.
இப்ப இதே ஒரு சம்பிரதாயத்தை வந்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு திருமாளிகளை போயிருக்கா, ஆச்சாரிய புருஷாலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிஷ்யால் சாப்பிடணும். ஆச்சாரிய புருஷாலாம் சாப்பிட்டு முடிச்சு, இப்ப எஜமான ஆச்சார புருஷால் தானே. இப்ப இங்க என்ன சொல்லிருக்கு, இவ இந்த எஜமான காட்டும் எஜமானுக்கு கீழே இருக்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எஜமானம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். இதுல எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன்னா, ஆச்சாரிய புருஷாலா இல்ல பெரியோர்களா இருந்தா அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவ சாப்பிடணும். அது ஏன் சுவாமி அங்கே இதே கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா அவளுடைய உச்சிஷ்டம் வரணுமோனும். தன் உச்சிஷ்டம் சுபாவனம் ஓனகம் செய்த சேரம் தருவரையில் குடிதவன்றே. அவ சாப்பிட்ட மிச்சம் இவ சாப்பிட்டா தான் இவளுக்கு புண்ணியம், இவாளுக்கு பணித்தம். அப்ப அந்த மிச்சம் சாப்பிடணும். அது மட்டும் இல்ல, இவாளுடைய சேஷத்தை அவ சாப்பிடப்படாது. பெருமாளுக்கு கண்டர்களை பண்ணாம நம்ம சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. அவர் கண்டர் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். அதே போல ஆச்சாரிய புருஷால் சாப்பிட்டு முடிச்சதுக்கு சிஷ்யால் சாப்பிடணும். அப்ப அங்க இங்க இந்த மாதிரி வேற மாதிரி சொல்லியிருக்கேன்னா, இப்ப வேற மாதிரி சொல்லியிருக்கு. இப்ப புரியத்துக்கு முன்னாடி சேர்த்து சொல்லிடுறேன். இப்ப மனைவி இருக்கா, பக்தா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனைவி சாப்பிடணும்னு பொதுவா நம்ம என்ன சொல்றோம். ஆனா இந்த விதி பிரகாரம் எஜமானன் பாரியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பக்தா சாப்பிடணும் மாதிரி வருது. தவறு கிடையாது, எந்த தவறும் கிடையாது. இன்னைக்கு நடக்கிறது. நீங்க திருநறையூர் திவ்யதேசம் போனீங்கன்னா வஞ்சிலவலி நாயக்கா சமேத சீனிவாச பெருமாள் அங்க முதல்ல அமுது செய்வது யார் தெரியுமா? வஞ்சிலவலி நாயக்கா. அவதான் பண்றா. அவ சாப்பிட்ட மிச்சம் தான் யாரு? பெருமாள் சாப்பிடுற. யாரா தெரியாது இந்த பழக்கம் இருந்தா, நாங்கன்னா திருநறையூர்காரங்கோ, நாச்சியார் கோயில் திருநறையூர் அந்த வம்சத்துல சேர்ந்தவங்க தாராளம் சொல்லிடலாம். ஏன்னா பெருமாள் பண்ணியிருக்காரு, விட்டு கொடுத்துட்டாரு. பிராட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுறோம். எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த மாதிரி இருக்கணும். அப்ப பிற குடும்பத்துக்கு இது தெரிவிக்கிறா இல்லையா? ஆக இப்படி அவரவர் உணவு நிமித்தம் சாப்பிடணும். ஆனா ததியாராதனை பண்ணும்போது எந்த எஜமானன் ததியாராதனை பண்றானோ, அதனாலதான் அடி ததியாராதனை அடிய நிறைய பண்ணிருக்கேன்னா எல்லாரும் சாப்பிட முடிச்சதுக்குள்ள அடிய சாப்பிடுவேன். ததியாராதனை பண்ணுது அத்தனை பேரும் ஒருத்தர் நிச்சயமா சாப்பிடணும். அப்ப வேலைக்காரன் சாப்பிடணும். அப்போ அது சேஷம் இல்லையே சுவாமினா, தனியா பெருமாளுக்கு பண்ணது தனியா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது சாப்பிடலாம், இந்த தவறு கிடையாது. அப்ப அவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு வந்து சாப்பிடணும். அதைத்தான் தெரிகிறது. ஆக இது அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பம் நன்னா இருக்கணுன்றதுக்காக பிற குடும்பத்துக்கு கெட்டது பண்றான் இல்லையா? அப்படி இருந்தா அவன் ரௌரவாதி நரகத்துக்கு போறான். தன் குடும்பம் நன்னா இருக்கணும்னு பிறர் குடும்பத்துக்கு திரும்ப பாலா போடணும்னு நினைக்கிற மரம் அவெல்லாம் ரௌரவாதி நரகத்துக்கு போறானோ. அதுக்கு மேல குந்தீபாகன்னு ஒரு நரகம், நிறைய நரகங்கள் சுமார பார்ப்போம், அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா வெறுமை நரகத்தை பத்தி நிறைய போறது கிடையாது. ஏன்னா இதை முடிச்சுட்டு நேர நாம சங்கீர்த்தம் வந்துடான்னு பார்த்தேன். இது நாடி இருந்தாலும் இப்ப நம்ம நரகத்துல இருக்க வேண்டாம், நேரம் நாம சங்கீர்த்தம் வந்துட்டோம்னு நினைச்சுட்டே கேசவ நாமத்துக்கு கெடுவேட ராஜமெல்லாம் கேசவா நாம சங்கீர்த்தம் கொடுப்போம். இப்ப அடுத்த வாரம் தான் இதோட காலக்ஷேபங்கள் என்னன்னு பார்ப்போம். இதுதான் சந்தேகம் அவசியம் கேட்டு பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் காலக்ஷேபம் உண்டு. எத்திந்த வந்ததிக்க 5 மணிக்கு அவசியம் ஒரு மணி பிரார்த்திக்கிறேன். சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சுவாமி நமஸ்காரம். சொல்லுங்க கிருஷ்ணா. ஒவ்வொரு அண்ட கடாகத்துக்கு கீழேயும் ஆதிசேஷன் அந்த இது மாதிரி இருப்பாரா கீழே? அப்ப அவ்வளவு அண்ட கடாகம் இருக்குன்னா அவ்வளவு இதுலயும் அப்படி இருப்பாரு இல்ல? ஒரே ஆதிசேஷன் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரு? இல்ல ஒரே ஆயிரமான அண்ட கடாகம் உண்டு. அப்போ ஒவ்வொரு அண்ட கடாகத்துக்கும் ஒரு ஆதிசேஷன் தாங்கிட்டு இருப்பாரு. ஒரு பிரம்மா, ஒரு ஆதிசேஷன், அதான் சொன்னேன். சிவன், ஒரு சிவன், இந்திரன் எல்லாமே உண்டு. ஓகே ஓகே, எல்லாருமே உண்டு. இந்த கேரளா சைட்லாம் அந்த கொடி மரத்துல துவஜஸ்தம்பத்துக்கு கீழே ஒரு ஆமை மாதிரி இது பண்ணிருப்பாரு. அதுவும் இதுக்கு எதுவும் சம்பந்தம்? கூர்மம் ஆமை ஓடுதான் தாங்கும். ஆமை ஓடு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு அடிச்சாலும் தாங்க மாட்டேன். அதனால ஏதாவது இருக்கா? நம்ம அண்ட கடாகத்தை ஆமை தாங்குது, ஆமைய ஆதிசேஷன் தாங்குறாருன்ற மாதிரி அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்க. அதன் மேல ஆதிசேஷன் இருக்க. அதுக்கு மேல 1000 தாமரை பணாமண்டபங்கள், அதுக்கு மேல ஆதிசேஷன் இருக்க.
அந்த ஆதிசேஷன் மேலதான் அந்த கடாகம் இருக்கு. ஓகே. இது கூர்ம பீடம் சொல்லுவா. சாதாரணமா யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்றவாளுக்கு பீடம் போடணும் உட்காரத்துக்கு, மனை போடணும். அந்த மனைக்கே கூர்ம பீடம்னு பேரு. அதனாலதான் பகவான் சீவன் அப்படிதான் இருக்காரு. கூர்மாதின் திவ்யலோகம் ததுரிய மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரித பலம் சாமன கிரகநித்ய விஷ்ணும் தேவி பூதாய கனமுலகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலம் குமுதவதனாம் விஷ்ணு பக்தா பிரபக்தனி கூர்மாதின் திவ்யலோகம். கூர்ம பீடத்தை தான் அங்கேயும் இருக்கார். நீங்க அந்த பழைய காலத்து நித்திய விபூதின்னு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துல பார்த்தோம்னா தெரியும். அதற்கு மேலதான் ஆதிசேஷன் இருப்பார். இன்னைக்கு அந்த பழைய படத்துல வரதே கிடையாது. இல்ல இதுதான் நம்ம அந்த கூர்மம் வந்து ஓகே, நம்ம வந்து அந்த இது கடையறல்ல அமுது கடையற அந்த இதுல வந்து கூர்மம் வந்து கூர்ம அவதாரத்துல வந்து அந்த இதுதான் அப்படியே நிற்கும். அது கூர்மமே ஆமையே ஏதோ ஆபத்து வந்தா தன்னோட உடல அந்த ஓட்டைக்குள்ள போயிட்டு இருந்தோம். ஓட்டைக்குள்ள எல்லாத்தையும் போயிட்டு அது என்ன அடிச்சாலும் அதுக்கு அந்த ஓட்டை தாங்க மேல இருக்க ஓடு தாங்குது. அடியன் சார் அடியன் சுவாமி தன்யோஸ்மி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. திருடி சேவிச்சுக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய திருடி சேவிச்சுக்கிறேன். சொர்க்கம் நரகம்ங்கிறது இருக்கா சுவாமி? சொர்க்கம் நரகம் அப்படி அங்க அந்த கருட புராணத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி இருக்கா? சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் தான் கருடபுராணம். கருடபுராணம் இன்னைக்கு சினிமா வந்ததுன்னா அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கா. கருடபுராணத்தை நரகத்துல என்னென்ன பண்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உண்மையா சுவாமி? உண்மையே. அசிதபத்திரம், கும்பி பாகம், காலபத்திரம், நிறைய நரகங்கள். நன்றி சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாயன். அடியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவர திருடைய சேவிச்சுக்கிற சுவாமி. அடியன் சுவாமி தன்யோஸ்மி. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.